வினது. இங்க 7 சபைகளை குறித்து நாம பார்த்தோம். 7 சபைகளுக்கு அந்த பெயர்லயே அந்த சபையினுடைய பொருள், அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த பெயரினுடைய அர்த்தத்திலேயே அவர்களுடைய ஆவிக்குரிய தன்மையை நாம பார்க்க முடியும். உதாரணத்திற்கு முன்னாடியே நாம பார்த்தோம், எபேசு சபைக்கு விரும்பத்தக்கது அல்லது டிசைரபிள் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதுதான் அதனுடைய பெயருடைய பொருள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சபை எல்லாருக்குமே பிடித்த ஒரு சபை தான். அந்த சபையில இருக்கக்கூடிய எல்லா குணாதிசயங்களை பாருங்க, அவங்க செய்த கிரியைகளை கொஞ்சம் பாருங்க, அவங்களுடைய பிரயாசங்களை பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும். ஆனா ஒரே ஒரு இதுலதான் அவங்க குறை வச்சிருக்காங்க. என்னன்னு சொன்னா, ஆதி அன்பை விட்டாய். சோ அந்த பெயரே என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த சபையினுடைய தன்மைகளையும் ஆவிக்குரிய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 2வது ஸ்மிர்னா அப்படின்னு சொன்னா, அது கசப்பு தன்மையை குறிக்கக்கூடிய ஒன்று. ஏன் அப்படின்னா, அந்த சபை உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து சென்றதாக நாம பார்க்க முடியும். நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த சபை என்ன செய்யுதுன்னு சொன்னா, ரொம்ப ஒரு கசப்பான அனுபவத்துக்குள்ளாக கடந்து சென்றதாக நீங்க வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். ஆக அந்த பெயரும் அதை பிரதிபலிக்கிறது. 3வது பெர்கமு அப்படின்னு சொல்லிட்டு நாம பாக்குறோம். இந்த பெர்கமு சபையை குறித்து நாம சிந்திக்கும் பொழுது, அது திருமணம் அல்லது கலப்பு அல்லது இணைந்து அப்படின்னு சொல்லிட்டு பொருளை நாம கொடுக்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னா, உலகமும் இந்த சபையும் இணைந்து செயல்படுறத நாம பார்க்க முடியும். அதாவது சபைக்குள்ள உலகம் தலை தூக்கி நிற்கிறத நீங்க பார்க்கலாம். இன்னொரு விதமா சொல்லணும்னு சொன்னா, இது உலகத்தை சார்ந்த ஒரு வேர்ல்ட்லி திருச்சபையாக இருந்தது. இன்னைக்கு நாம ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. நிறைய இடங்கள்ல நாம இப்படிப்பட்ட சபைகளை பார்க்க முடியும். உலகம் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் உள்ளேயும் இருக்கிற மாதிரி நீங்க பார்க்கலாம். ஆக நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க தங்களுடைய ஆவிக்குரிய அந்த தரத்தை என்ன செய்தாங்கன்னு சொன்னா, சமரசம் செய்து கொண்டார்கள் உலகத்தோடு. அதைத்தான் நாம இங்க பார்க்க முடியும். 4வது சபையை நீங்க பாத்தீங்கன்னா, தியத்தீரா சபையை குறித்து நாம பார்க்கும் பொழுது, அங்கே ஐடல் வொர்ஷிப்பிங், விக்கிரக ஆராதனையும் அங்கே சிலராலே செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? சோ அவங்களுக்கு நம்ம இதை குறித்து நம்ம தெளிவாக பார்ப்போம். அப்ப அவங்களுடைய அந்த பெயர் எதை குறிக்குதுன்னு சொன்னா, அங்கே ஒரு தொடர்ச்சியான பலி செலுத்தப்படுகிறது, தூபம் காட்டப்படுறது, பலி செலுத்தப்படுறதை இது குறிக்குது. கண்டினியூவல் பர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது எதை குறிக்குதுன்னு சொன்னா, அங்க ஒரு எல்லாமே எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு பலி செலுத்துற ஓரியன்டா. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா, இதனுடைய வரலாறு நான் சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக இது புரியும். அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னா, சர்தை சபையை குறித்து நாம பாக்குறோம். சர்தை சபையை குறித்து பார்க்கும் பொழுது, ஒரு மீதியானவர்கள் அல்லது மீதியானியர்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட ரெமனன்ட் பீப்புள் எப்பவுமே அங்க இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஏன் அப்படி இதற்கு பொருள்னு சொன்னா, இந்த சபையில தங்களை என்னன்னா, அவங்களுக்கு என்ன பெயர்னா ஜீவனுள்ள சபை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சபையில இருக்கக்கூடிய அநேகர் செத்தவர்களை போலதான் இருந்தாங்க. இன்னொரு விதமா சொல்லணும்னு சொன்னா, கொஞ்சமான உண்மையான விசுவாசிகள் தான் இருந்தாங்க. ஆனா அநேகர் யாருன்னு சொன்னா அவிசுவாசிகளா தான் காணப்பட்டார்கள். ஆக அதுதான் அதை பிரதிபலிக்கிறது. 6வது நீங்க பாத்தீங்கன்னா, பிலதெல்பியா சபையை குறித்து நாம பார்த்தோம். சோ இந்த 7 சபைகளையுமே சிறந்த ஒரு சபை என்று சொன்னால் இந்த பிலதெல்பியா சபையாக இருக்கிறது. ஆக இவங்களுடைய அந்த ஆவிக்குரிய தரத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் சகோதர சிநேகம் உடையவர்களாக இருந்தார்கள். எங்கே சகோதர சிநேகம் இருக்கிறதோ அங்கே ஆவிக்குரிய தரம் இருக்கும். எங்கே ஆவிக்குரிய தரம் இருக்கிறதோ அங்கே சகோதர சிநேகம் நிலைத்திருக்கும் என்பதை நாம இதுல இருந்து பார்க்க முடியும். அப்ப இது பெஸ்டான ஒரு சபையா கர்த்தருடைய பார்வையில இருக்கிறது. கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா, லவோதிக்கியா சபை. இது நம்ம என்ன சொன்னோம்னு சொன்னா, ரைட்ஸ் ஆஃப் த பீப்புள், ஜனங்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்படுகிறது அந்த அர்த்தத்துல, அதாவது மக்களாட்சி நாம சொல்லுவோம். இந்த சபையினுடைய நாட்கள் எப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே உரிமைகள் இருக்கு, சம உரிமை மாதிரி ஒரு மக்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதாவது சபையில எது நடந்தாலும் எப்படி எடுக்கப்படும் சொன்னா, மக்களால் தெரிந்தெடுக்கப்பட்டு செய்யக்கூடியது. இன்னைக்கும் பல சபைகள்ல இந்த குணாதிசயங்கள் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆக இங்க நீங்க பாத்தீங்கன்னா, சர்ச்சினுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷனே ஜனங்களால, அதாவது டெமோக்ராட்டிக் மக்களாட்சி வடிவுல நடத்தப்படுகிற காரியங்களை இது பிரதிபலிக்கக்கூடியதாக இந்த சபை இருக்கிறது. ஆக இதுல ஒரு விஷயத்த கவனிக்க நான் விரும்புறேன். இந்த 2 அதிகாரங்களையும் 2-3 அதிகாரங்களை பார்க்கும்போது இன்னொரு விஷயம் நாம மனதுல நிறுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் என்னன்னு சொன்னா, இந்த சபையை அவரு எழுதும் போது ஒவ்வொரு விஷயத்திலயும் நாம இந்த வார்த்தையை பார்க்கிறோம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கிறோம். இப்ப கேள்வி என்னன்னா, இது யார்? இந்த தூதன் யார்? தூதன் சொன்னா இது எதை குறிக்கிறது அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். ஏன்னா 1ஆம் அதிகாரத்துல படிக்கும்போது அந்த 7 நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத நாம பார்க்கும்போது அது என்னன்னு நமக்கு ஆன்சர் தெளிவா தெரியுது.
7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது, அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். இப்போ குத்து விளக்குகள் என்னன்னு சொல்லிட்டு தெளிவா நமக்கு புரியுது. ஆனா அதுக்கு மேல வரக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் 7 நட்சத்திரங்கள் 7 சபைகளின் தூதர்களாம். ஏன் இப்ப கேள்வி என்னன்னா, தூதர்கள் நாம எப்படி எடுத்துக்க முடியும்? இப்ப இதை நாம லிட்டரலா எழுத்தின் வடிவில் நாம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு பல கேள்விகள் வரும். இப்ப தூதன், அது எப்படி தூதனுக்கும் சபைக்கும் என்ன சம்பந்தம்? கேள்வி வருமா இல்லையா? தூதன் அங்க சபையில அவங்களுக்கு என்ன வேலை? அப்ப இதை வியாக்கியானம் பண்ண நினைச்சா மேபி இப்படி கூட நாம சொல்ல முடியும். என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு சபைக்கும் ஒருவேளை ஒரு தூதன் ஆண்டவர் வச்சிருக்கலாம் அப்படின்னு கூட சில நேரத்துல பொருள் எடுக்க முடியும். இதை நீங்க வாசிக்கும் போது அப்படி நீங்க பொருள் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனா இதை நாம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏதாவது ப்ரூஃப் இருக்குதா அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, தூதனுக்கு பயன்படுத்துற அதே வார்த்தை சாதாரண மனிதர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும் வேதாகமத்துல. உதாரணத்திற்கு மத்தேயு 11:10 இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் ஸ்நானகனை குறித்து இதே வார்த்தை சொல்றார். நான் என் தூதனை என்ன செய்வேன்? அனுப்புவேன்னு சொல்றார். தூதன் அப்படிங்கிற வார்த்தை வருது. அப்போ பரலோக ஜீவன்களுக்கும் தூதன் என்கிற பெயர் அதே கிரேக்க வார்த்தை தான் அங்க பயன்படுத்தப்படுது. ஒரு மனிதனுக்கும் தூதன் என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது. அப்ப இப்ப குழப்பம் என்ன? இது மனிதனை குறிக்குதா, இல்ல இது பரலோக ஜீவனை குறிக்குதா, இல்ல ஜீவிகளை குறிக்குதா, பரலோகத்துல இருக்கக்கூடிய தூதர்களை குறிக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆக இப்ப இதுல 3 விதமா அநேகர் என்ன செய்யறாங்கன்னா இன்டர்பிரட் பண்றாங்க. சிலர் இதை மனிதர்களுக்கு ஒப்பிடுகிறார்கள், அதாவது ஹியூமன் மெசஞ்சர்ஸ். இப்படி சொல்லணும்னு சொன்னா, யோவானுடைய அந்த கடிதத்தை வாங்கி செல்வதற்கு அந்த நாட்கள்ல அந்த பத்மு என்கிற இடத்துல அவர் இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சபையார் என்ன செய்தாங்கன்னா, இவருடைய நலனை விசாரிப்பதற்கு அனுப்பி விட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக நலனை விசாரிப்பதற்கு வந்தவர்களிடத்துல இவர் என்ன செய்யறாரு? கடிதத்தை கொடுத்து அனுப்புறாரு. அவர்களை தூதன் என்று சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு வியாக்கியானம் சொல்றாங்க. அப்படின்னா அவரை சந்திக்க வந்தவங்க கிட்ட லெட்டர் கொடுக்கப்பட்டதுனால அந்த வாங்கிட்டு போனவரை தூதன், ஹியூமன் மெசஞ்சர் அல்லது மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு தூதன், இந்த செய்தியை கொண்டு சேர்க்கக்கூடியவன் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல கூட இதை என்ன செய்யலாம், அர்த்தப்படலாம் அப்படின்னு ஒரு கூட்டத்தார் சொல்றாங்க. 2வது கூட்டத்தார் என்ன சொல்றாங்கன்னா, இது முழுக்க யாரை குறிக்குதுன்னு சொன்னா பரலோக தூதனை குறிக்கிறது. நம்ம எல்லாருக்குமே ஒரு கார்டியன் ஏஞ்சல் நமக்கு எல்லாருக்குமே இருக்கு, அதை நாம நம்புறோம். நம்ம எல்லாருக்குமே பாதுகாக்கக்கூடிய ஒரு தூதன் நமக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேதத்தின் அடிப்படையில நாம புரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த வசனத்தை எடுத்து சிலர் என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, இந்த வசனத்துல ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தூதனை குறித்து நாம வாசிக்கிறதுனால நம்முடைய பூமியில இருக்கக்கூடிய தேவனால் நிறுவப்பட்ட இந்த சபைக்கும் ஒவ்வொரு தூதன் இருக்கிறார்கள் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலையும் 2வது கூட்டத்தார் வியாக்கியானம் பண்றாங்க. ஆனா இப்போ இதுல ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, இப்போ ஒருவேளை இந்த தூதர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா, இந்த சபையை குறித்து சொல்லிட்டு இருக்கும்போது இந்த தூதன் இடத்துல என்ன சொல்லி அனுப்புறாரு? எபேசு சபை இடத்துல என்ன செய்யணுமா? இத சொல்லணும்னு சொல்றாரு. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது லிட்டரலா பரலோகத்துல இருக்கிற ஒரு தூதன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா என்ன பிரச்சனை இங்க வருது? எந்த சபையிலையுமே எந்த பரலோக தூதன் என்ன செய்யல, ஒரு செய்தியை வாசிக்கிறது கிடையாது, புல்பிட்ல நின்று சொல்றது கிடையாது. அப்ப இதை நாம எடுத்துக்க முடியாது. 3வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த 3வது விஷயம்தான் யாரை குறிக்கிறது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த 7 தூதர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அங்க சபையில இருக்கக்கூடிய சபை தலைவரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 3வது சாரார் இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. நான் நம்புறேன் இந்த 3வது இந்த விளக்கம் பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏன்னா சபையில இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு, அதாவது மூப்பர்கள் அல்லது பாஸ்டர் இப்படின்னு நாம சொல்றோம். ஏன்னா இந்த பாஸ்டருடைய வேலை என்ன, மூப்பர்களுடைய வேலை என்ன, ஊழியருடைய வேலை என்ன? செய்தியை என்ன செய்யறது, மக்களிடத்துல பேசுவது, புல்பீட்ல நின்று பகிர்ந்து கொடுப்பது, அது அவங்களுடைய வேலையாக இருக்கிறது. ஆக இந்த 3 வியாக்கியானத்துல இந்த 3வது வியாக்கியானம் மிகவும் பொருத்தமான ஒன்றாக இருக்கும். ஆக நீங்க உங்களுக்கு இது எந்த விதத்தில் தோணுகிறதோ அதன் அடிப்படையில நீங்க என்ன செய்யலாம், பொருள் எடுத்துக்கொள்ளலாம். ஆக இப்போ நாம இந்த சபையை ஒண்ணா படிக்க போறது கிடையாது. படிக்கணும்னு சொன்னா நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனா நாம இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இத பேசிக்கா ஓவராலா சில விஷயங்களை நாம இப்ப பார்க்க போறோம். 2-3ஆம் அதிகாரத்தினுடைய ஓவரால் தேவையான விஷயங்களை தான் நாம பார்க்க போறோம். சில நேரத்துல உங்களுக்கு இதுல புரியாத வார்த்தைகள்ல சந்தேகங்கள் வரலாம். நீங்க எனக்கு என்ன செய்யலாம், அதை நீங்க கேள்வியா நீங்க மெசேஜ் அனுப்பலாம், இல்ல நமக்கு டைம் கொடுக்கப்படும் போது
நீங்க அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, ஓவராலா தான் சில விஷயங்களை நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா சொல்ல போறேன். அப்ப இந்த சபையை குறித்து படிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாம ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். என்னன்னு சொன்னா, முதலாவது இந்த 7 சபைகளுமே உண்மையாக அந்த நாட்களிலே இருந்த சபை. இதை நாம மறந்துவிடக் கூடாது. உண்மையாகவே அந்த நாட்கள்ல இருந்த ஒரு சபைதான் இந்த சபையாக இருக்கிறது. ஆக இந்த இடத்துல அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை ஆவியானவர் நமக்கு எடுத்து இயம்புகிறார். அதையும் நீங்க என்ன செய்ய வேண்டாம், மறந்துவிட வேண்டாம். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் நீங்க என்ன ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும்னு சொன்னா, தீர்க்க தரிசன கண்ணோட்டத்திலையும் கூட, ஏன்னா இது தீர்க்க தரிசன புத்தகமா இருக்கிறபடினாலே தீர்க்க தரிசன கண்ணோட்டத்துல கூட இந்த 7 சபைகள் சில விஷயங்களை நமக்கு கற்றுத் தருகிறது. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 7 சபைகளுக்கும் ஆவியானவர் கிறிஸ்துவானவர் என்ன சொல்ல விரும்புறாரோ அது வரப்போற எல்லா சபைகளுக்கும், அல்லது பூமியில இப்பொழுது இருக்கக்கூடிய சபை வரலாற்றில் காணப்படக்கூடிய எல்லா சபைக்கும் அது பொருத்தமான ஒன்றை பிரதிபலிக்கிறதாகவும் நாம் அர்த்தம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆக 2 அர்த்தம். ஒன்று, இந்த சபையை பற்றி படிக்கும்போது 2 விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒண்ணு என்னன்னா, இந்த 7 சபைகளும் உண்மையாகவே அந்த நாட்கள்ல இருந்த சபைகள். 2வது, இந்த சபை பற்றி ஆவியானவர் ஏன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புறார், எதற்கு இதையெல்லாம் சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, அவங்களுடைய ஆவிக்குரிய அந்த கண்டிஷன்ல இருந்து வரப்போற சபைகளுக்கும் அல்லது இன்று வரை இருக்கக்கூடிய எல்லா சபைகளுக்கும் இது ஒரு தீர்க்க தரிசன கண்ணோட்டத்துல அன்றைக்கே வரப்போற எல்லா சபையும் எப்படி இருக்கும் என்பதை நிழல்படுத்தி இந்த 7 சபைகளிலிருந்து நமக்கு அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா சில பாடங்களை கற்றுக் கொடுக்க. இது எப்படி சாத்தியம், இதை எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வேதாகமத்துல மிக தெளிவான ஒரு காரியத்தை நீங்க என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். எப்படின்னு சொன்னா, சபை வரலாறு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க சபை வரலாறுல இங்க சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சபைகளிலும் இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே அது என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா, இப்ப நாம பார்த்த இந்த 2000 வருடங்கள்ல நாம பார்த்திருக்கிற இந்த சபைகள் எல்லாவற்றிலையுமே இந்த 7 சபையில இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆக இப்படி நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னு சொன்னா, இந்த 3வது விஷயம் எதை குறிக்குதுன்னு சொன்னா, 3வது விஷயம் ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, முதல்ல நாம பார்த்தோம் 7 சபைகள் உண்மையான சபைகள். 2வது நாம பார்த்தது என்னன்னு சொன்னா, தீர்க்க தரிசனமாக இந்த 7 சபைகளில் இருந்து ஆவியானவர் இந்த 2000 வருடங்கள்ல வந்திருக்கிற எல்லா சபைகளுக்கும் சில பாடத்தை என்ன செய்யறாரு, தீர்க்க தரிசன வடிவிலே நமக்கு கற்றுத்தரவும் விரும்புகிறார். 3வது விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த செய்தி எந்த சபைக்கும் பொருந்தக்கூடிய செய்தி. இப்ப இருக்கக்கூடிய எல்லா சபைக்கும், இந்த 2, 3 அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சபைகளுக்கும், அதாவது எபேசு சபையை பார்க்கிறோம், ஸ்மிர்னா சபையை பார்க்கிறோம், அது மட்டும் இல்லாம லவோதிக்கேயா சபையை பார்க்கிறோம். இது எல்லா சபையுமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா சபைகளிலும் பொருத்தமான செய்தியை இந்த 7 சபைகளும் நமக்கு கற்றுத்தருகிறது. இவை எல்லாத்தையும் நீங்க மனசுல வச்சுட்டு இப்போ நாம எப்படி சிந்திக்க போறோம்னு சொன்னா, எப்படி தீர்க்க தரிசன கண்ணோட்டத்துல இந்த 7 சபைகளும் வரலாற்றுல உள்ளடக்க முடியும். அதாவது சபை வரலாறு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி இந்த 7 சபையை நீங்க பொருத்த முடியும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரலாம். நீங்க நல்லா கவனிங்க, எபேசு சபைக்கு காலத்தை எப்படி கொடுக்கலாம்னு சொன்னா, AD 33 இருந்து 100 வரைக்கும் இங்க கொடுக்கலாம். எபேசு சபையினுடைய காலகட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா கிபி 33 இருந்து 100வது கிபி வரைக்கும் நீங்க என்ன செய்ய கணக்கு போட முடியும். இந்த சபையை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு நேரம். இந்த சபையினுடைய காலகட்டம் சபை வரலாற்றுல நீங்க பாத்தீங்கன்னா சபை தொடங்கப்பட்ட ஆதி சமயம் அது. ஆக அப்படிப்பட்ட ஒரு டைம்ல தான் இந்த சபையை நாம ஒப்பிட முடியும். ஓகேங்களா? சோ இதை நீங்க எப்படி கணக்கிடலாம்னு சொன்னா, முதல் நூற்றாண்டுல இருந்த சபைகளுக்கு ஒப்புமைப்படுத்தி இதை நீங்க சொல்லலாம். இந்த எபேசு சபை குறித்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அன்பு நிறைந்திருந்த சபை. நீங்க நல்லா பாருங்க, எபேசு விசுவாசிகளுக்கு எபேசியருக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, அவருடைய அன்பை சுட்டி காண்பித்து அவர் எழுதுறாரு. இப்ப நல்லா யோசிங்க, அந்த சபை கிட்டத்தட்ட 40 வருஷம் கழித்து இப்ப இங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் எழுதும் போது சொல்றாரு, நீ ஆதி அன்பை விட்டாய். அப்ப இந்த எபேசு சபை அந்த 33 இருந்து 100வது அந்த நூற்றாண்டை என்ன செய்யுதுன்னு சொன்னா நமக்கு பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த சமயத்துல அது ஒரு ஆசீர்வாதமான சபை. ஆதி சபை எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இருந்துச்சு. ஆனா போக போக என்ன ஆகுது, டைம் மாறிட்டு வருது, ஆதி அன்பு குறைந்துட்டு வர்றதை நீங்க பார்க்க முடியும். ஆக ஆரம்பத்துல நல்லா இருந்துச்சு. எபேசு சபையை பவுலே பெருமிதப்படுத்தி பேசுகிறார்.
ஆனா 40 வருஷம் கழித்த பிற்பாடு இங்க யோவான் ஸ்நானகன் எழுதும் போது நீ ஆதி அன்பை விட்டாயின்னு சொல்ற. அப்ப நீங்க மனசுல நிறுத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் சபை எதை காண்பிக்குதுன்னு சொன்னா அந்த முதல் நூற்றாண்டு சபைகளை அது பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கு. இப்ப இரண்டாவது சபை எடுத்துக்கலாமே, ஸ்மிர்னா. இந்த ஸ்மிர்னா நான் முன்னாடியே சொன்னேன், இந்த ஸ்மிர்னா ரொம்ப உபத்திரவங்களை கடந்து வந்த சபை, உபத்திரவங்களை கடந்து வந்த சபைன்னு நான் சொன்னேன். அப்ப இதற்கு காலகட்டத்தை நீங்க எப்படி கொடுக்கலாம்னு சொன்னா ஏடி 100ல இருந்து 312 வரைக்கும் கொடுக்க முடியும். ஏடி 100ல இருந்து 312 வரைக்கும் இந்த சபைக்கு ஒரு கால கட்டத்தை நீங்க என்ன செய்ய முடியும்னு சொன்னா கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த சமயத்துலதான் யார் ஆட்சி செய்தது? ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ரோமர்கள் ஆட்சி செய்யும் பொழுது விசுவாசிகள் அநேக உபத்திரவங்களை இந்த ரோம ஆட்சிகள் மூலமாக அவங்க வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டியது இருந்தது. குறிப்பா நீரோ உங்களுக்கு தெரியும். நீரோ என்ன செய்தாரு? அவர் விரும்பின சில விஷயத்தை நிறைவேற்றுவதற்காக பழிய தூக்கி என்ன செஞ்சிட்டாருன்னா கிறிஸ்தவர் மேலேயே தூக்கி போட்டுட்டார். அந்த நாட்கள்ல மிகவும் கொடிய ஒரு ஆட்சி நடந்து கொண்டதாக நாம சொல்ல முடியும். ஆக அந்த டைம் பீரியட்ல நீங்க அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கொடுமைகளை அவங்க சந்திக்கிறாங்க. அப்ப ஏன் 312 வரைக்கும் நான் பிரிச்சிருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 312ல தான் ஒரு ரோம அரசர் கிறிஸ்துவை இந்த கிறிஸ்தவ மதத்தை தழுவிக் கொள்கிறார் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அது யாருன்னு சொன்னா இந்த கான்ஸ்டாண்டின் நோபல். கான்ஸ்டாண்டின் நோபலா கான்ஸ்டன்டைனா நீங்க படிச்சிருப்பீங்க சர்ச் ஹிஸ்டரியில. ஒன்னு பிளேஸ், இன்னொன்னு என்னன்னு சொன்னா ஒரு இடத்தினுடைய பெயர். ஒன்னு இடத்தினுடைய பெயர், ஒன்னு அந்த ராஜாவினுடைய பெயர். ஆக்சுவலி அவருடைய பேர் கான்ஸ்டன்டைன். அந்த கான்ஸ்டன்டைன் சொல்லக்கூடிய ராஜா கான்ஸ்டாண்டின் நோபல், அது அதோடைய பிளேஸ். ஓகேங்களா? சோ இந்த ராஜா என்ன செய்யறாருன்னா ஒரு யுத்தத்துக்கு போகும்போது நம்ம படிச்சிருந்தோம். யுத்தத்துக்கு போகும்போது அவருக்கு ஒரு வெளிப்பாடு வருது. அவர் தோல்வி அடைந்து விடுவார் அப்படிங்கிற ஒரு தருணம் இருக்கும்போது பரலோகத்துல ஒரு சிலுவையின் சின்னத்தை பார்த்ததாகவும் அந்த தரிசனத்தோட அவர் அந்த சிலுவை சின்னத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய படையினர் எல்லாருக்கும் அந்த சிலுவை சின்னத்தோட நாம போகணும் அப்படின்னு சொன்னதாகவும் அதுக்கப்புறம் அந்த போர்ல அவங்க வெற்றி பெற்றதாகவும் அதை தொடர்ந்து கிறிஸ்தவத்தை அவங்க என்ன செய்யறாங்க? ஏற்றுக்கொள்ளக்கூடியதை நாம் பார்க்க முடியும். ஆக நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இவங்க கிறிஸ்தவர்களா ஏற்றுக்கொண்டதுனால, ராஜா கிறிஸ்தவனா மாறினதுனால தனக்கு கீழா இருக்கக்கூடிய ஜனங்களும் கிறிஸ்தவ மதத்தை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டாய நிலைமைக்கு தள்ளப்பட்டார். ஆக 312 வரைக்கும் தான் அவங்களுக்கு நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு. 312க்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா பெருகமு காலம் அப்படின்னு சொல்லிட்டு நாம பிரிக்கலாம். பெருகமு காலம். இந்த பெருகமு காலத்தை நீங்க எப்படி சொல்லலாம்? ஏடி 312ல இருந்து 590 வரைக்கும் நீங்க காலத்தை கொடுக்க முடியும். ஏடி 312ல இருந்து 590 வரைக்கும் நீங்க என்ன செய்ய முடியும்? கால அளவை கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சபையை குறித்து நான் சொன்னேன். இந்த சபை என்ன செய்தான்? உலகத்தோடு கலந்து இருந்தது அல்லது உலகத்தோடு திருமணம் செய்து கொண்ட ஒரு நிலைமையில இருந்தப்பட்ட ஒரு சபை தான் இந்த சபை அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படுத்தின விஷயத்துல நாம வாசிக்க முடியும். அப்ப இங்க ஏன் வரலாற்றுல இந்த காலகட்டத்துக்கு நாம பெருகமு சபையை ஒப்பிட்டு பேசுறோம்னு சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். என்னதான் ஆதி சபை நாட்கள்ல ரட்சிப்புக்கு அதிக வேல்யூ இருந்துச்சு. ரட்சிக்கப்படுவது எப்படி இருந்துச்சுன்னா உண்மையான மனம் திரும்புதலோடு ரட்சிப்பு இருந்துச்சு. ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கட்டாயத்து நிமித்தமாகவும் உண்மையான ஒரு மனமாற்றம் இல்லாமலே கிறிஸ்தவ மதத்தை என்ன செய்கிறார்கள்? தழுவி கொள்கிறார்கள். அதோடு கூட என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா உலகத்தை திருமணம் செய்த ஒரு நிலைமைதான் அன்றும் இருந்தது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அங்கிருந்து இங்க வந்தது சும்மா மட்டும் வரல. அவங்க என்ன முன்னாடி பழகிட்டு இருந்தாங்களோ, உலகத்துல என்னென்ன விஷயங்கள் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்களோ, வழிகள், அவங்க செஞ்சுட்டு இருந்த சில பாரம்பரியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சபைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இருந்துச்சு. இந்த பெருகமு சபை குறித்து நாம சொல்லும் போது அங்கே நாம இப்படியாக சொல்ல முடியும். அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா ஒரு உலகத்தோடு டையப் வச்ச மாதிரி, உலகமும் வேணும் இதுவும் வேணும். சோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமா அந்த காலகட்டம் இருந்துச்சு. 4வது சபையை நீங்க பாத்தீங்கன்னா தயத்தீரா சபையை குறித்து நாம வாசிக்கிறோம். இந்த 4வது சபை தயத்தீரா ஏடி 590ல இருந்து 1517 சொல்லலாம், 1570. அதாவது ஏடி 590ல இருந்து 15வது நூற்றாண்டு வரைக்கும் இந்த தயத்தீரா சபையை நீங்க பார்க்க முடியும். அப்போ இந்த சபை இந்த டைம் பீரியட தான் நாம என்ன சொல்லுவோம் சொன்னா அந்த இருண்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உங்க எல்லாருக்குமே தெரியும். இதை இருண்ட காலம்னு ஏன் சொல்றாங்கன்னா
இந்த டைம் பீரியட்ல இருந்து சபை வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறத நீங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த டைம் பீரியட்ல தான் இந்த துன்மார்க்க உலகத்துல என்னென்ன ஆராதனை செய்யப்பட்டதோ அதுவும் சபைக்குள்ள வர்றதை நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம போப் அப்படிங்கிறவர் சபைக்கு தலைவராக மாறுகிறத நீங்க பார்க்கலாம். கிறிஸ்துவே தலையாக இருக்கிறார், ஆனா இப்ப போப் எல்லா சபைக்கும் தலையாக இங்க மாறுற ஒரு நிலைமை வர்றதை நீங்க பார்க்க முடியும். அதோடு கூட நீங்க பாத்தீங்கன்னா பல இந்த நீங்க பாத்தீங்கன்னா செயின்ஸ், இந்த பரிசுத்தவான்கள், அதாவது புனிதர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுக்கப்படுது. புனிதர்களை ஆராதிக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த சபையானது தள்ளப்படுது. அதனாலதான் இன்னைக்கு நாம பாக்குறோம் புனித அந்தோனியார், புனித நீங்க பாத்தீங்கன்னா நிறைய புனிதர்கள் பட்டம் கொடுக்கப்பட்ட நபர்களை நாம இன்னைக்கு கத்தோலிக்கர்கள் வணங்குகிறதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். இதெல்லாம் எப்போ உள்ள வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துலதான், இந்த 590 இருந்து கிட்டத்தட்ட 1517 அந்த காலகட்டத்துலதான் வர்றதை நீங்க பார்க்கலாம். இங்கதான் மரியாதை ஆராதிக்கிறதும், அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா கத்தோலிக்க சபைகள் இருக்கக்கூடிய அந்த சாக்ரமெண்ட்ஸ், ஓகேங்களா, திருவருட்சாதனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த டைம் பீரியட்ல தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா உள்ள வர்றதா நீங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்னன்னு சொன்னா மாஸ். அவங்க எல்லாமே அப்படின்னு சொன்னா ஒரு மாஸ் மாதிரி ஒரு கணக்கு. அவங்க எல்லாவற்றையும் என்ன நினைச்சிட்டாங்கன்னு சொன்னா தேவனுக்கு பலி செலுத்துற கண்ணோட்டத்துல, திருப்பலி செய்யறோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இந்த காலகட்டம் இருந்து வந்ததாக நீங்க பார்க்க முடியும். ஆக இப்ப நாம பார்க்கக்கூடிய கத்தோலிக்க சபையில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எந்த டைம்ல நுழைஞ்சது அப்படின்னு சொன்னா இந்த தயத்தீரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டம், அதாவது 590 இருந்து 1517 நூற்றாண்டுல நடந்த காரியங்கள் தான் இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து 5வது சர்தை சபையை குறித்து நாம பார்க்கும் பொழுது AD 1517 இருந்து 1750 வரைக்கும் நீங்க கால அளவை கொடுக்க முடியும். 1517 இருந்து 1750 வரைக்கும் இந்த சர்தை சபைக்கு நீங்க என்ன செய்ய முடியும்னு சொன்னா கொடுக்க முடியும். சர்தை சபையை குறித்து நான் முன்னாடி என்ன சொன்னேன், அவங்களுடைய சபையை குறித்து நாம சொல்லும் போது அந்த சபை வந்து ஜீவனுள்ள சபை. அதுக்கு பேர் என்னது, ஜீவன் இருக்குது, லிவிங் சர்ச். ஆனா சபைக்குள்ள நிறைய பேர் எப்படிதான் இருந்தாங்க, செத்தவர்களை போலதான் இருந்தாங்க. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லியிருந்தேன், அநேகர் சபைக்குள்ள இருக்கிற மாதிரி சபை நிறைஞ்சு இருந்தது. ஆனா சபையில இருக்கிற எல்லாருமே யாரு உண்மையான விசுவாசி கிடையாது. அப்போ இந்த காலகட்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 15ஆம் நூற்றாண்டுல யாரு நுழைகிறா, மார்ட்டின் லூதர் வராரு. மார்ட்டின் லூதர் வரும்போது அவர் என்ன செய்யறாரு, ஒரு ஸ்பெஷல் ரெவலேஷன், அவருக்கு ஒரு தனிப்பட்ட விதத்துல தேவனுடைய அந்த உணர்வு அவருக்கு கொடுக்கப்படுது. அப்போ உடனே அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறத நீங்க பார்க்கலாம். ஒரு கத்தோலிக்க ஒரு பாதிரியாரா இருந்து, ஏன்னா அதுக்கு முந்தின காலம் நான் சொன்னேன் கத்தோலிக்கருடைய காலமா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் கத்தோலிக்கர்கள் பின்பற்றின இப்ப நாம பார்க்கக்கூடிய எல்லாமே அந்த டைம் பீரியட்ல வந்தது. இப்ப அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் வர்றதை நீங்க பார்க்கலாம் 15வது நூற்றாண்டுல. மார்ட்டின் லூதர் அவர் ஒரு கத்தோலிக்கரா இருந்து, அதே சமயத்துல ஒரு கத்தோலிக்க பாதிரியாரா இருந்து அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். ஒரு தனிப்பட்ட உணர்வு அவருக்கு வருகிறது. அதுல நிறைய விஷயம் அவர் எதை வந்து ரொம்ப பிடித்து கொண்டாருன்னு சொன்னா ஒரு பரிசுத்தம், தேவனுடைய பரிசுத்தத்தை அதிகமா பிடித்து கொண்டார். ஏன்னா அதை அவர் சிந்திக்கும் போது அவர் தினந்தோறும் அழுவாராம். தேவனுடைய பரிசுத்தத்தை நினைக்கும் போது தினந்தோறும் அழுவாராம். அவர் ஒரு நல்ல ஒரு மாணவனா இருந்திருக்கிறார். படிக்கும்போது ஒரு சிறந்த ஒரு மாணவனாக இருந்தும் அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா டெய்லி தேவனுடைய பரிசுத்தத்தை நினைச்சு தான் ஒரு பாவி என்பதை நினைத்து மன வருந்தக்கூடிய ஒரு நபராக அவர் இருந்திருக்கிறார். அதனாலேயே நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய அநேக இடத்துல போய் நிறைய கேள்விகளை முன்வைப்பாராம். நிறைய கேள்விகளை முன்வைக்கும் போது அவங்களுக்கு அதற்கான பதில் சொல்ல முடியாத நிலைமையில அவங்க போகிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. சோ அது மட்டும் இல்லாம ஒரு டைம் பீரியட்ல ரோமருக்கு நிருபம், அந்த ரோமர் புத்தகத்தை படிக்கும் பொழுது அவருக்கு அங்க என்ன கொடுக்கப்படுதுன்னு சொன்னா அங்கே ஒரு செய்தி, ஒரு கொட்டேஷன் அவருக்கு ஆழமா அவருடைய உள்ளத்துல பதியக்கூடிய நிலைமைக்கு அவர் தள்ளப்படுறார். உங்க எல்லாருக்குமே தெரியும், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த விஷயம் அவர் என்ன செய்யுதுன்னா தொடுது. ஆக அந்த சமயத்துல இருந்து அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். ஆக இங்கதான் என்ன செய்யறோம்னு சொன்னா ஒரு மாற்றம் வருகிறத நீங்க பார்க்கலாம். அதாவது இந்த கத்தோலிக்கர்கள் அதுக்கப்புறம் புரோட்டஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு மாற்றம் வருகிறத நீங்க பார்க்கலாம். அதாவது 2 டிவிஷனா ஆர்சி அப்புறம் பாத்தீங்கன்னா புரோட்டஸ்டன்ட் வருகிறத நீங்க பார்க்க முடியும். அப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்னதான் இவங்க எல்லாருமே அந்த ஒரு ஜீவனுள்ள சபையா ஒரு உருவெடுத்து வந்தாலும் அந்த சபைக்குள்ள இருக்கிற ஆட்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் என்னதான் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்னு சொன்னாலும்
மார்ட்டின் லூதரும் சில விஷயங்களை பழையதை பின்பற்றிட்டே தான் இருந்தார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா மார்ட்டின் லூதர் என்னதான் ஒரு மாற்றத்தை கிளர்ச்சியை கொண்டு வந்திருந்தாலும், ஆனா மார்ட்டின் லூதர் அவரும் கூட சில கத்தோலிக்கர்களுடைய சில முறைமைகளை தன்னோடு கூட கூட்டிட்டு தான் வந்தாரு சபைக்கு. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா குழந்தை ஞான ஸ்நானம், இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். சோ நீங்க நல்லா கவனிக்கணும். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஜீவன் உள்ளவங்களா தெரிந்தாலும் அங்கே சபைக்குள்ள நீங்க பார்க்கும்போது அநேகர் எப்படிப்பட்டவங்கள தான் இருந்தாங்களாம், செத்தவங்கள மாதிரிதான் ஒரு கணக்கு. சபை நிறைஞ்சு இருந்துச்சு, ஆனா சபையில இருக்கிற மக்கள் ஆவிக்குரிய தரத்தோட எல்லாம் இருக்கல. அதுதான் உண்மை. சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெகு சிலர் மட்டும்தான் அதாவது மனம் திரும்பி மறுபிறப்பை அடைந்த அனுபவத்தோடு இருந்தார்கள் சபையில். ஆனா அநேகமா மெஜாரிட்டியா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் இருந்திருந்தாலும் முழுமையான மாற்றம் அங்க இருந்ததாக பார்க்க முடியாது. ஆக இதைத்தான் இந்த சபையானது, அதாவது சரதை சபையானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அடுத்தது 6வது சபையை குறித்து நாம பாக்குறோம், பிலதெல்பியா சபை. ஓகே, இந்த பிலதெல்பியா சபை ஏடி 1750 இருந்து 1900 வரை 19th செஞ்சுரி வரைக்கும் நீங்க கணக்கிட முடியும். இந்த 19th செஞ்சுரி வரைக்கும் நீங்க இந்த பிலதெல்பியா சபையினுடைய அந்த டைமை நீங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த 1750 இருந்து 1750 இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய மாற்றங்கள், அதாவது இந்த புரோட்டஸ்டன்ட்ஸ்க்கு மத்தியிலேயே நிறைய ரிவைவல் வந்ததா நீங்க பார்க்க முடியும். சபை வரலாறுல நிறைய கிளர்ச்சி இவங்களுக்குள்ளேயே தேவையா இருந்துச்சு, இவங்களுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் வந்ததா நீங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா உலகமெங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும் அப்படிங்கிற உணர்வு இவங்களுக்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் நீங்க பார்க்க முடியும் சுவிசேஷமானது என்ன செய்தது, கொஞ்சம் கொஞ்சமா உலகத்துக்கு பல இடங்களுக்கு வந்ததாக நீங்க பார்க்க முடியும். இதுலதான் ஒருத்தரை குறித்து நாம வாசிக்கிறோம், வில்லியம் கேரி. இந்த காலகட்டத்தை சார்ந்தவர் தான். 1750 நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அவர் வராரு. அந்த டைம்ல தான் அங்கே அவருக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா சுவிசேஷம் வருகிற அந்த டைம் பீரியட நீங்க பார்க்க முடியும். சோ ஒவ்வொரு இடமா அவங்க என்ன செய்யறாங்கன்னா சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு பல முயற்சிகள் அவங்க என்ன செய்யறாங்க எடுக்கிறத நீங்க பார்க்கலாம். அதனாலதான் அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது, the father of modern missionary movement அப்படின்னு சொல்லுவாங்க, the father of modern missionary movement. சோ இந்த ஒரு புதிய ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்துல கொண்டு வருவதற்கு இவர்கள் எல்லாம் என்ன செய்தாங்கன்னா முக்கிய பங்கு வகித்தாங்க. இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா சுவிசேஷம் உலகளாவியா பரவுவதற்கு காரணமா இருந்தது என்னன்னா எல்லாருடைய கையில வேதாகமும் கொடுக்கப்பட்டது. வேதாகமும் மக்கள் கையில இருக்கிறதுனால அவங்களால படிக்க முடிந்தது. சுவிசேஷமும் எல்லா பாமர மக்களுக்கும் சென்றடையத்தக்க நிலைமையில அது ஒரு சாத்தியமாக மாறினது. அதற்கு முக்கிய காரணம் அதுக்கு முந்தைய இருந்த காலகட்ட தலைவர்கள் தான். மார்ட்டின் லூதர், அவர் கூட இருந்த நீங்க பாத்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா ஜான் ஹஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே இதுல முக்கிய பங்கு வகித்திருந்தாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் அந்த காலகட்டத்துல எப்படி இருந்தாங்க, ஜீவன் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, அதாவது மறுபடியும் பிறந்த அனுபவத்தோடு இருந்தாங்க. ஆனா எல்லாருமே மெஜாரிட்டியா எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா செத்து போன ஒரு வாழ்க்கை தான், டெட் லைஃப் தான், ஜீவன் இல்லாத ஒரு டெட் ஒரு ஜீவனற்ற நிலைமையில தான் சபையில அநேகர் இருந்தாங்க. ஆனா இந்த காலகட்டத்துலதான் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா வேதாகமம் அநேகர் கையில இருந்தபடினாலும் சுவிசேஷம் அநேகரால பல இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு இந்த புரோட்டஸ்டன்ட்ஸ் மத்தியிலையுமே ஒரு கிளர்ச்சி வந்ததுனால அது சாத்தியமாய் மாறினதை நீங்க பார்க்க முடியும். ஆக இந்த காலகட்டத்துல வேதாகமம் அநேக மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டது. வில்லியம் கேரியே கிட்டத்தட்ட 40 மொழிகள்ல இந்தியன் லாங்குவேஜஸ்ல என்ன செய்யறாருன்னு சொன்னா வேதாகமத்தை மொழிபெயர்த்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அதாவது அதிகமான மொழிகள்ல முழு வேதாகமும் அச்சிடப்பட்டது. ஒரு சில இதுல மட்டும்தான் புதிய ஏற்பாடு மட்டும் அச்சிடப்பட்டது. இது எல்லாமே இந்த 17ஆம் நூற்றாண்டுல இருந்து நடந்த சில சம்பவங்களாக இருக்கு. ஆக இந்த சம்பவங்கள் தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா பல மூவ்மெண்ட்ஸ் வர்றதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. இந்த புரோட்டஸ்டன்ட் மத்தியிலையுமே நீங்க பாத்தீங்கன்னா பல சத்தியத்தை நெருங்கின சபைகள் அநேக உருவாவதற்கு அது என்ன செய்யுது காரணமாக இருந்தது. அதைத்தான் இந்த சபையை குறித்து தான் நாம சொல்றோம். நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சபையில எந்த குறையுமே ஆண்டவர் சொல்லாத நிலைமையில இருந்ததாக நாம பிலதெல்பியாவை குறித்து வாசிக்கிறோம். ஏன்னா அங்க சகோதர சிநேகம் இருந்தது. ஏன்னா இந்த டைம்ல தான் வேதத்திற்கு நேராக அநேக மக்கள் என்ன செய்யறாங்க திரும்பி போறதை நீங்க பார்க்க முடியும். இந்த டைம் பீரியட்ல தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆதி அன்பு, ஆதி காரியங்கள் எல்லாமே, சகோதர சிநேகம், இப்படி எல்லா விஷயமுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலைமையில சபைகளானது காணப்பட்டது. பல மூமெண்ட்ஸ் வந்தது, பல மூமெண்ட்ஸ். நான் எந்த மூமெண்ட்டையும் நான் என்ன செய்யல குறிப்பா பெயர் சொல்ல விரும்பல.
ஆனா சத்தியத்தை சரியாக போதிக்கக்கூடிய அநேக மூமெண்ட்ஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த காலகட்டத்துலதான் வந்தது. சத்தியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க, பைபிள் ஸ்டடிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க, சத்தியத்தை சரியா போதித்தாங்க. அப்படி பல கூட்டங்கள் வந்ததாகவும், அது மட்டும் இல்லாம சுவிசேஷம் பல இடங்களுக்கு சென்றதாகவும், அதற்கு முன்னாடி வரைக்கும் சத்தியத்துல பல தவறான சிந்தனையோடு வாழ்ந்து வந்த மக்கள் மத்தியில வேதத்தை படிக்க படிக்க சத்தியம் சரியாக விளங்க ஆரம்பித்தது. பல தியாலஜிஸ் வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பித்தது. ஆக இப்படிதான் இந்தியா மற்றும் நாம இருக்கக்கூடிய அநேக இடங்கள்ல இப்ப நாம பார்க்கக்கூடிய சபைகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பல சபைகள் நீங்க உங்களுக்கே நீங்க இருக்கக்கூடிய சபையை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒன்ஸ் அப்பான டைம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அப்பெல்லாம் அப்படி இருந்துச்சு, எங்க அப்பா காலத்துல அதற்கு முன்னாடிலாம் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லக்கூடிய நிலைமையில நாம இருந்தோம். இப்போ இது அப்படியே கீழே போய் அடுத்த டைமுக்கு போயிட்டோம். எங்க லவோதிக்கியா சபை, நான் முன்னாடியே சொன்னேன், இந்த 7 சபையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா சபைகளுக்கும் பொருந்தக்கூடிய செய்தியை தான் கொடுக்கிறது. இந்த லவோதிக்கா சபைய மாதிரி அங்க நீங்க பாத்தீங்கன்னா 19வது நூற்றாண்டுல இருந்து எல்லாமே தலைகீழா மாற போறத பாக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, அந்த லூக்வார்ம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அனலும் இல்ல குளிரும் இல்ல, அனலும் அந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அதுல ஒரு வரலாற்று சம்பவம் இருக்கு. என்னன்னா கொலேசுல இருந்து கொலேசே பட்டணத்துல இருந்து ஒரு அதாவது தண்ணி இல்லாத இந்த லவோதிக்காவுக்கு என்னன்னா தண்ணி வந்து எப்படி வரும்னு சொன்னா கொலோசியால இருந்து ஒரு பைப்பும் இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு பைப்பும் வரும்போது அந்த ஒரு சைட்ல இருந்து தண்ணி சூடா வருமா, இன்னொரு சைட்ல இருந்து குளிரா வரும். ரெண்டு சேர்ந்து இந்த லவோதிக்கா பட்டணத்துக்கு வந்து சேரும் போது அது எப்படி இருக்குமா, லூக்வாமா இருக்கும். புரிதுங்களா? சுடு தண்ணியும் பச்சை குளிர் தண்ணியும் சேர்ந்து கலந்து வரும்போது எப்படி இருக்கும், வெதுவெதுப்பா இருக்குமே. சோ அது லிட்டரலா அங்க இருக்கக்கூடிய சம்பவத்தை பார்த்து அவரே சொல்றாரு. என்னன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா நாம எல்லாருமே பெருமையா மார்த்தட்டி சொல்றோம், நாங்க சத்தியத்தை சரியா போதிக்கிறோம் பிரதர், எங்களுக்கு சத்தியம் நல்லா தெரியும் பிரதர். ஆனா சபையில வந்து சத்தியத்தை சொல்ல மட்டும்தான் தெரியுதே தவிர வாழ்க்கையில நம்ம இடத்துல இல்ல அப்படிங்கிறத நீங்க நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். ஓகேங்களா? சோ சில கூட்டத்தார பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா நீங்க வந்து பிரிக்கிறதுலயே பெஸ்ட் அப்படின்னுவாங்க. அதாவது பிரிக்கிறதுலயே சில கூட்டத்தை பாத்தீங்கன்னா அப்பம் பிக்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்பம் பிக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி மனுஷனுடைய இருதயத்தை பிக்கிறதுலயே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அதாவது சத்தியம் நல்லா தெரியுது, நம்ம அப்பம் பிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தருடைய சபையில இப்படி இருக்கணும், சத்தியங்கள் பைபிள் ஸ்டடி இருக்கணும், எல்லாமே இருக்கு. ஆனா என்ன இல்லைன்னு சொன்னா அது நடைமுறை வாழ்க்கையில இல்லாத மாதிரி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்போ இந்த லவோதிக்கா சபையை குறித்து ஆவியானவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம், இது கொஞ்சம் வாசிக்க வேண்டிய வசனம். 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17-18 வசனங்கள்ல இப்படியா வாசிக்கிறோம். நீ நிர்பாகியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். ஓகேங்களா? நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இதுவரைக்குள்ள எல்லா சபைகளுக்கும் இப்படிப்பட்டதான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் சொல்லல. ஆனா இந்த சபைக்கு அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த சபையார் எப்படிப்பட்ட மனநிலையில இருந்தாங்கன்னு சொன்னா எங்களுக்கு எல்லாமே இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சில டினாமினேஷன் எடுத்துக்கோங்க, எங்களுக்கு எல்லாமே இருக்கு, எங்களுக்கு சத்தியம், எங்க சத்தியத்துல என்னங்க குறை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வசனம் தெரியும், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு கரைச்சு குடிச்சிருக்கிறோம், ஆனா ஏதாவது அன்றாட வாழ்க்கையில செயல்படுத்துறான்னு கேட்டா அது இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்டவங்களை திருத்துறது ரொம்ப கஷ்டம். இங்க லவோதிக்கா சபை என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா, நான் நல்லா இருக்கேன், நான் ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறேன், நான் வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னத்துல எந்த குறையும் இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துலதான் இந்த காலகட்டம் இருக்கிறதா நீங்க பார்க்க முடியும். ஆக இந்த 7வது சபை இருக்கக்கூடிய காலகட்டத்துலதான் நாம இருக்கணும். இப்போ ஒரு கேள்வி வரும் உங்க மனசுல, இந்த 7 சபையை நான் சொல்லும் போது உங்க மனசுல சில நேரத்துல இப்படி தோணி இருக்கலாம், எங்க சபை இப்படி இல்லை, நீங்க சொல்ற மாதிரி எங்க சபை இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். உண்மைதான். நான் மறுபடியும் ஒரு விஷயத்த உறுதி செய்ய விரும்புறேன். இந்த வசனத்தை இந்த விஷயத்த நீங்க மறந்துடாதீங்க. இந்த 7 சபைகளுடைய சத்தியங்களும் ஆவிக்குரிய கண்டிஷனும் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா சபையும் என்ன செய்யுது, சுட்டி காண்பிக்க கூடியதா இருக்குது. நான் முன்னாடியே சொன்னேன். ஆக இதை உங்க மனசுல அப்படியே வச்சுட்டு இதை நீங்க எப்படி அர்த்தம் எடுத்துக்கணும்னு சொன்னா, இன்னைக்கு பிலோதெல்பியா மாதிரியும் சில சபைகள் இருக்கிறது. புரியுதுங்களா? அன்போடு
சகோதர சிநேகத்தோடு பரிசுத்த வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து கர்த்தருக்காக ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏதோ ஒரு மூலையில இப்படிப்பட்ட சபையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதே மாதிரி சர்தை சபையும் இருக்கிறது, அதே மாதிரி ஸ்மிர்னா சபையும் இருக்கிறது, அதே மாதிரி எபேசு சபையும் இருக்கிறது. நிறைய ஊழியங்கள் செய்வாங்க, நிறைய ஆக்டிவிட்டி செய்வாங்க, ஆனா அன்பு இல்லை. ஆண்டவர் கடைசியில நிறுத்தி பார்க்கும்போது அன்பெல்லாம் இந்த பக்கம் வச்சுட்டு செஞ்ச ஊழியத்தெல்லாம் இந்த பக்கம் வச்சா அவர் என்ன சொல்லுவாருன்னா, உன் பேரில் எனக்கு குறை இருக்குதுன்னு சொல்லுவார். ஆக இந்த 7 சபைகள்ல மாதிரி இன்னைக்கு நீங்க சபைகளை பார்க்க முடியும். அதுக்காக நான் என்ன சொல்ல மாட்டேன்னு சொன்னா, இன்னைக்கு நாம லவோதிக்கா சபையில இருக்கிறனால எல்லா சபையும் லவோதிக்கா மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. அதை நாம அப்படி எடுத்துக்க முடியாது. இது எல்லா சபைக்கும் பொருந்தக்கூடியது. காலகட்டத்தை பாத்தீங்கன்னா ஜெனரலா நாம இருக்கிறது லவோதிக்கா காலகட்டத்தை தான் இருக்கிறோம். எல்லா சபையும் மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா இதுதான் நிலைமை. மக்களாட்சி, நான் முன்னாடியே சொன்னேன், இந்த லவோதிக்கா சபையில சீட்டு போட்டு ஆள் தெரிந்தெடுக்கிறது, அது மட்டும் இல்லாம ஓட்டு போட்டு தெரிந்தெடுக்கிறது, இதெல்லாம் உங்க சபைகளும் இருக்கலாம். ஆனா பிப்ளிக்கல் பிரின்சிபல் அது கிடையாது. அதாவது ஆவியானவர் சபையை ஆளுகை செய்கிறார். அப்ப உங்களுக்கு கேள்வி வரும், அப்ப எப்படி நாங்க தெரிந்தெடுக்கிறது ஆட்கள் எல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபையில தேவன் தலையாக இருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, ஆவியானவர் தான் தலைவர்கள் என்ன செய்யறார், தெரிந்தெடுக்கிறார். அப்ப நம்முடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, ஆவியானவரால நடத்தப்படுற ஒரு வாழ்க்கை வாழும் போது எந்த தலைவர்களை யாரை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதை தான் நம்முடைய வேலையை தவிர நாம முடிவெடுக்கிறது கிடையாது. சபை தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இயங்க வேண்டும். ஏன்னா நமக்கு மேல ஒரு பிரதான மேய்ப்பன் இருக்கிறார் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. சபைக்குன்னு மேய்ப்பன் இருந்தாலும் பிரதான மேய்ப்பன் இருக்கிறார். இன்னைக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லாம பல சபைகள் இயங்கி கொண்டிருக்கிறத நாம பார்க்கணும். ஆக இங்க நீங்க ஓவராலா இதை நீங்க சிந்திக்கும் போது இதுல நிறைய விஷயங்கள் நீங்க கற்றுக்கொள்ளலாம். இதை நான் ஜஸ்ட் ஓவராலா நான் சொன்ன சில விஷயங்கள். ஆக எல்லாருடைய ஆவிக்குரிய ஸ்டேட்டஸே நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். சோ இதுல கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா 7 சபைகளை நாம பார்த்தோம். இந்த 7ல லவோதிக்கா சபைக்கு மட்டும் எந்த ஒரு அப்ரிசியேஷனும் கிடையாது. பெருமையா அவங்கள பத்தி சொல்றதுக்கு ஆண்டவர் எதுவுமே வச்சிருக்கல. புரியுதுங்களா? நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. அவங்களோட எஸ்டிமேஷன்ல அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருந்தாங்க. ஆக இங்க 5 சபைகளை அவர் என்ன செய்யறாருன்னா ரெபியூக் பண்றார். ஓகேங்களா? சோ அதுல 2 நீங்க பாத்தீங்கன்னா ஸ்மிர்னாவையும் பிலதெல்பியாவை பெருமிதமா பேசுறதை நீங்க பார்க்கலாம், குறை இல்லாம பெஸ்டா. அதுல ஸ்மிர்னாவை குறித்து எதுவுமே பேசல. அது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவங்க ஆல்ரெடி உபத்திரவத்துல போயிட்டு இருந்ததுனால அவங்கள ஆண்டவர் எதுவும் பேசல அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிற காரணத்துக்காக கூட என்ன செஞ்சிருக்கலாம், அநேகமா ஆண்டவர் அவங்கள எதுவுமே சொல்லாம கூட இருக்கலாம். ஆனா பிலதெல்பியா சபை எப்படிப்பட்ட சபையா இருந்தது, சத்தியத்தை கை கொண்டு சுவிசேஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல இடங்கள்ல சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுற நிலைமையில சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சபையாக இருந்ததாக நாம பார்க்கலாம். ஆக இது எல்லாவற்றையும் நீங்க ஞாபகத்துல வச்சு சாத்தான் எல்லா சபைக்கு விரோதமாக செயல்பட்டதே நீங்க பார்க்க முடியும். சாத்தானுடைய திட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னா எபேசு சபை மேல எப்படி இருந்தான்னு சொன்னா, ஒரு ஒளியின் தூதனை போல அவன் செயல்பட்டான். எப்படி நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, சிலர் தங்களை அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, அவங்களை இவங்க என்ன செய்தாங்கன்னா கண்டறிந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம பாக்குறோம். அப்ப சாத்தான் சில நேரத்துல ஒளியின் தூதனை போலவே தான் வருவான். இப்படி சில சோதனைகளை சபைக்கு கொண்டு வர்றவனா இருப்பான். 2வது நீங்க ஸ்மிர்னா சபையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே குற்றப்படுத்தக்கூடியவனாக இருந்தான். ஓகேங்களா? நீங்க ஸ்மிர்னா சபையை குறித்து படிச்சு பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்க அவங்க என்ன செய்வானா, குற்றம் சுமத்துகிறவனாக இருப்பான். அதாவது ஒரு பீஸ்ஃபுல்லா சமாதானத்தோடு வர்ற மாதிரி குறை குற்றங்களை சொல்லக்கூடிய ஒரு நிலைமையாக அவன் இருப்பான். 2வது பெருகமு சபையை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க சாத்தானுடைய சிங்காசனமே இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு சர்ச்சில் அந்த சர்ச்சில் நீங்க பாத்தீங்கன்னா சாத்தானுடைய எல்லா சத்தியங்களையும் பின்பற்றக்கூடிய அந்த சர்ச்சா இருக்குன்னு சொன்னா அந்த சபை எப்படிப்பட்டதா இருக்கும்? ஆவியானவர் அதை அங்க சொல்றாரு. பெருகமும் எப்படி இருந்துச்சா, சாத்தானுடைய சிங்காசனம், த்ரோன் ஆஃப் சேட்டனே அங்க இருந்துச்சா. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த சபை எந்த நிலைமையில இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க விக்கிரக ஆராதனை இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, பல விஷயங்களை சாத்தான் விரும்புகிற வண்ணமாக பல காரியங்களை அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்கேன். அதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம தைத்திராவை நீங்க பாத்தீங்கன்னா தைத்திராவை குறித்து நாம வாசிக்கும் போது 24வது வசனம்,
தயத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தை சுமத்த மாட்டேன். கொஞ்சம் அங்க பாருங்க, சாத்தானின் ஆழம். சாத்தானின் ஆழம் மீனிங் அப்படின்னா அங்க என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, சாத்தானுடைய சத்தியங்களை பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சபையாக இருந்தது. சாத்தான் என்னென்ன விஷயங்கள் வேதத்துக்கு முரண்பாடான பல விஷயங்களை சாத்தான் என்ன செய்வான், சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம், ஒரு காரியமாக இருக்கும். ஆக இங்க இந்த சபையினுடைய போராட்டம் எதோட இருந்துச்சுன்னு சொன்னா, சாத்தானுடைய சத்தியங்களுக்கு விரோதமா காரியங்கள் இருந்ததா நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சர்தை சபை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க எந்த ஒரு சாத்தானுடைய ஆக்டிவிட்டிஸ் இருந்த மாதிரி நாம பார்க்க முடியாது. ஏன்னா வரலாற்றுல நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் ரிஃபர்மேஷன் சர்ச், அதுதான் கிளர்ச்சி உருவான ஒரு காலகட்டம். இந்த சர்தை சபையினுடைய காலகட்டத்துலதான் என்ன வந்துச்சு, கிளர்ச்சி வந்தது. மார்ட்டின் லூதர் அவங்களுடைய அந்த டைம் பீரியட்ல தான் கிளர்ச்சி வந்தது. ஆனா கிளர்ச்சி வந்திருந்தாலும் அங்க எல்லாருமே என்ன செய்யல, கிளர்ச்சி உடையவர்களா இல்ல. அங்க சாத்தான் ஏன் சதி திட்டத்தை அது சபைக்கு விரோதமா செய்யல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில நாம நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு உபத்திரமும் இல்லை, நான் நல்லா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் எதுவும் இல்லைன்னா நாம சரியா போயிட்டு இருக்கோம்னு மட்டும் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. சம்டைம்ஸ் சாத்தான் என்ன செய்ய மாட்டான்னு சொன்னா அப்படியே விட்டுருவான். நாம ஒரு விஷயத்த தப்பாவே செஞ்சுட்டு இருந்தோம்னு சொன்னா அதை அப்படியே அவன் நம்மள பெருசா டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். ஏன்னா அவன் விரும்பின விஷயத்த நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன செய்யறோம், செஞ்சுட்டு இருக்கிறோம். சோ அந்த கண்ணோட்டத்துல நீங்க யோசிச்சீங்கன்னா, என்னதான் இது கிளர்ச்சி வந்தாலும் உண்மையான மனமாற்றத்தோட நடந்துச்சான்னு கேட்டா எல்லாரிடத்துலயும் அந்த மனமாற்றம் இல்லை. அதனாலதான் சொன்னோம், சில விஷயத்த அவங்க தங்களோடு கூட பழைய விஷயங்களையும் எடுத்துட்டு தான் சபைக்குள்ள வந்ததாக நாம பார்க்க முடியும். ஆனா இந்த சர்தை சபை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவர் ரொம்ப ஹாப்பியா இல்லை. சாத்தா ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும் அவர் ரொம்ப ஹாப்பியா இல்ல அப்படிங்கறத நீங்க பார்க்க முடியும். அப்புறம் பிலோதெல்பியா சபையை குறித்து நாம பார்க்கிறோம். இந்த சபை குறித்து தேவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். ஆனா சாத்தானுக்கு இந்த சபை குறித்து ரொம்ப சந்தோஷம் இல்ல, இருக்காது. ஏன்னா இது சிறந்த ஒரு சபையா இருந்தது. கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா லவோதிகா சபை, இந்த சபை குறித்து எந்த ஒரு சாத்தானுடைய செயல்பாடும் நேரடியா எங்கேயுமே நாம வாசிக்க முடியாது. ஆனா இந்த லவோதிகா சபையில நீங்க பாத்தீங்கன்னா அங்கே ஒரு ஆவிக்குரிய பெருமை அவரிடத்துல காணப்படுறதை நீங்க பார்க்க முடியும். எங்களுக்கு எல்லாமே இருக்கு, எங்களிடத்துல எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்றோம். ஆக இந்த எல்லா சபைகளுக்கும் ஒரு எப்படி சொல்லலாம், இவங்களுடைய பலவீனத்தெல்லாம் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்த்து நீங்களே ஒரு மார்க் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி நீங்க கொடுக்க முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம சபை எப்படி இருக்கிறது அப்படின்னு நாம யோசிக்கணும். நான் போகக்கூடிய சபையில எதற்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எப்படிப்பட்ட விஷயங்கள் தேவன் விரும்பக்கூடிய வண்ணத்துல என்னுடைய சபை இருக்கிறதா, பிலதெல்பியா சபையை போல் என்னுடைய சபை இருக்கிறதா, ஒருவேளை எபேசு சபை போல இருக்கலாம், நிறைய ஊழியங்கள் நான் செய்யக்கூடிய ஒரு சபையா இருக்கலாம். ஆனா அன்பு நிமித்தமா அந்த ஊழியத்தை நான் செய்யறேனா, இல்ல ஏதோ நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கடமையில செஞ்சுட்டு இருக்கிறேனா அப்படிங்கிறத நான் தான் என்ன செய்யணும், யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி எல்லா சபைகளுடைய விஷயத்துல இருந்து நீங்க என்ன செய்ய முடியும், பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். சோ மறுபடியும் நான் சொல்றேன், இந்த சபைகள் எல்லாம் உண்மையாக இருந்த சபைகள். அது மட்டும் இல்ல, இந்த சபைகள்ல சொல்லப்பட்டிருக்கிற பாடங்கள் இந்த காலத்து எல்லா சபைகளுக்கும் பொருந்தக்கூடிய ஆவிக்குரிய பாடத்தை அவருடைய ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து தேவன் நமக்கு போதிக்கிறார். அது மட்டும் இல்ல, தீர்க்க தரிசன கண்ணோட்டத்துல இந்த புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, இது தீர்க்க தரிசன புத்தகமாக இருக்கிறபடினாலும் இது தீர்க்க தரிசன விஷயங்களையும் இது உள்ளடக்கின சம்பவத்தை ஆண்டவர் நமக்கு கற்று தருகிறார். குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா AD 33 இருந்து சபை தொடங்கின அந்த ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு காலகட்டத்தை பிரதிபலிக்கும். வரலாற்றுல நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் இந்த 7 சபைகளும் சித்தரித்து காட்டுகிறத நீங்க பார்க்கணும். கடைசியா ஒரு விஷயம் நீங்க மறந்து விடக்கூடாது, இந்த 7 சபைகள்ல இருக்கிற குணாதிசயங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பல சபைகள்ல பார்க்க முடியும். சில சபை எபேசு சபையை போல இருக்கலாம், சில சபை சர்தையை போல இருக்கலாம், சில சபை ஸ்மிர்னாவை போல இருக்கலாம், ஆங்காங்க ஒரு சில இடத்துல பிலதெல்பியாவை போல சபையும் தேவனால் கனப்படுத்தக்கூடிய சபையும் ஆங்காங்க இருக்கிறதாக நாம பார்க்கணும். ஆக நம்முடைய லட்சியம் எதுவாக இருக்கணும், நாம வாழக்கூடிய இந்த காலகட்டம் லவோதிக்கியா சபையை போல ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம். ஆவிக்குரிய பெருமை அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாமே எனக்கு தெரியும், எங்க சபையாருக்கு இதெல்லாம் தெரியும், எங்க டினாமினேஷனுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சில பெருமைகளோட நாம அலையக்கூடிய ஒரு காலகட்டத்துல தான் நாம இருக்கிறோம். ஆக
இந்த டைம்ல நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கறத நாம தான் சுய பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டும். ஆக இங்க தேவன் அவர் என்ன சொல்றாருன்னா, நாம் எல்லாருமே விளக்காக அந்த இடத்துல வந்து நட்சத்திரங்களா, அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா 7 குத்து விளக்குகள் அப்படின்னு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா குத்து விளக்கினுடைய வேலை என்ன? பிரகாசிக்கிற ஒரு தன்மை அது வெளிப்படுத்தியது. ஆக இங்க தேவன் ஒவ்வொரு சபையினிடத்திலையும், அதாவது சபைன்னு சொன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்ததுதான் சபை, ஒவ்வொரு தனி விசுவாசியும் சேர்ந்ததுதான் சபை. ஆக சபை பிரகாசிக்கிற ஒரு சபையா இருக்கணும். அவரே மெய்யான ஒளின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அந்த ஒளியை நாம வந்து பூமியில நாம என்ன செய்யணுமா? பிரகாசிக்கணும். தேவன் நம்ம இந்த உலகத்துல வச்சிருக்காரு, இருந்த இந்த உலகத்துல நம்முடைய சபை இருக்கக்கூடிய இடங்கள்ல பிரகாசிக்கக்கூடிய சபையா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆக இதெல்லாம் மனசுல வச்சு நீங்க தனியா படிச்சு பாருங்க. அப்படியே 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 4ஆம் அதிகாரத்துல இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்கப்படுகிறத நீங்க பார்க்கலாம். 1வது வசனத்தை யாராவது வாசிங்க. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. ஆமேன். ஓகே, சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 3வது அதிகாரம் முடிஞ்ச உடனே, இப்ப நாம இவ்வளவு நேரம் பார்த்த சபைகளை குறித்து நாம பார்த்தோம். இந்த சபைகள் இந்த 3வது அதிகாரம் முடிஞ்ச உடனே 4வது அதிகாரத்துல இருந்து 1வது வசனத்துல இருந்து படிக்கும்போது ஒரு விஷயத்தை நீங்க நல்லா நோட் பண்ணலாம். அநேக வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை கண்டேன், முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது எக்கால சத்தம் போல. அப்ப இந்த வசனத்தை எல்லா வேத வல்லுநர்களும் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு ராப்சர், சபை எடுத்து கொள்ளப்படுகிற அந்த ரகசிய அந்த சபையினுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலை இது குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விதத்துல இதை அப்படி சொல்லாம நாம இப்படியே சொல்ல முடியும். ஏன்னா 4வது அதிகாரத்துல இருந்து 19வது அதிகாரம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல எங்கேயுமே சபையை பத்திய ஒரு வசனம் கூட நீங்க பார்க்க முடியாது. 4ஆம் அதிகாரத்துல இருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் சபை, இவ்வளவு நேரம் 2-3 அதிகாரத்துல சபையை பத்தி பார்த்தோம். 1ஆம் அதிகாரத்திலையும் 7 சபைகளாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா 4ஆம் அதிகாரத்துல இருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் சபையை பற்றியதான ஒரு ரெஃபரன்ஸ் கூட நீங்க படிக்க முடியாது. அப்போ இப்ப நீங்க இப்படி கணக்கு போட்டு பாருங்களேன். இப்ப சபையினுடைய காலம் முடிஞ்சிருச்சு, புரியுதுங்களா? சபையினுடைய காலம் முடிஞ்சிருச்சு. சபைக்கு அடுத்தது என்ன? உபத்திரவ காலம் தொடங்கும். இந்த 4ஆம் அதிகாரத்துல இருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் உபத்திரவ காலத்துல என்னெல்லாம் நடக்குமோ அதைத்தான் வேதவசனம் நமக்கு இங்க சொல்லுது. ஆக இதுல இருந்து நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளலாம், சபை உபத்திரவ காலத்துக்குள் கடந்து செல்லாது. சபை உபத்திரவ காலத்திற்குள் கடந்து செல்லாது என்பதை இதுல இருந்து நீங்க என்ன செய்ய முடியும்? உறுதிப்படுத்த முடியும். சிலர் தவறாக போதிக்கிறார்கள், சபை என்ன செய்யுமா? கடந்து செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, சபை உபத்திரவ காலத்திற்கு கடந்து செல்லாது. சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை வந்து ராப்சர், அதாவது ஆண்டவருடைய அந்த வருகைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு 1வது வசனத்தை ஒப்பிடுகிற வேத வல்லுநர்களை குறித்து நீங்க பார்க்க முடியும். உதாரணத்திற்கு 1 தெசலோனியருக்கு வாங்க. 1 தெசலோனிக்கர் அதனுடைய 4ஆம் அதிகாரம் எடுத்தவங்க வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 16, 18 முதல் 18 வரை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்படின்னு வாசிக்கணும். தேவ எக்காலத்தோடும், எக்காலம். ஆக இந்த வசனத்தை நீங்க படிக்கும் போது இதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம இங்க பார்க்க போறோம். எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது. ஆக இந்த 3ஆம் அதிகார முடிவுல இயேசு கிறிஸ்து வருகிறதாகவும் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதாகவும் நாம பார்க்க முடியும். 4வது அதிகாரத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக எதிர்காலத்துல அந்த ஒரு வாரம், 70வது வாரம் அப்படின்னு சொல்லிட்டு தானியேல நாம படிச்சோம். அந்த 70வது வாரம் சபை எடுத்துக்கொண்ட பிற்பாடு தொடங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக அந்த 70வது வாரம், அதாவது ஒரு வாரம், அங்கே நீங்க பாத்தீங்கன்னா முதல் 3.5 வருடம் உபத்திரவ காலமும்
அடுத்த 3.5 வருடம் மகா உபத்திரவ காலம், கிட்டத்தட்ட 7 வருடம் அங்கே நியாய தீர்ப்பானது நடக்கப்பட போகிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். ஆக இந்த நியாய தீர்ப்பு யாருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், யூத ஜனங்களுக்குன்னு சொல்லி நாம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம சில துன்மார்க்க புறஜாதியான மக்களும் பொல்லாத புறஜாதியா மக்களும் இந்த பூமியிலே இருப்பார்கள், அவர்களுக்கும் அது பொருந்தக்கூடியதாக நீங்க பார்க்க முடியும். ஆக இந்த 4-5 அதிகாரங்களும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். இந்த 4-5 அதிகாரத்தை நீங்க சரியா புரிந்து கொள்ளலன்னு சொன்னா அடுத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு குழப்பக்கூடியதாக தான் இருக்கும். இந்த 4ஆம் 5ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தினுடைய அந்த மீட்டெடுத்தலை, உலகத்தினுடைய அந்த ரட்சிப்பை குறித்து சில விஷயங்களை நீங்க அங்க பார்க்க முடியும். உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆதாமை தேவன் படைத்தார். ஆதாம் என்ன செய்தானா, பாவம் செய்தான், விழுந்து போனான். தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த அந்த ஆவிக்குரிய பாக்கியங்கள் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்யறான்னு சொன்னா இழந்து போகிறதாக நீங்க பார்க்க முடியும். இந்த பூமியில ஆண்டவர் கொடுத்த நிறைய விஷயங்களை அவன் இழந்து போனான். ஆண்டு கொள்ளும்படி அதிகாரம் கொடுத்திருந்தான், அது எல்லாவற்றையும் அவன் என்ன செய்யறான்னு சொன்னா பாவத்தினுடைய விஷயத்தினால அவன் இழந்து போகிறத நீங்க பார்க்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் பூமிக்கு என்ன செய்யறாரு, வந்தாரு. அவர் என்ன செய்தாருன்னா நம்மை மீட்கும்படி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், என்னை ரட்சிக்க இந்த கிறிஸ்து உலகத்தில் வந்தார். உண்மைதான், நம்ம ரட்சிக்க அவர் வந்தார், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னொரு விஷயத்தை நீங்க மறந்துடக்கூடாது, அவர் என்ன மட்டும் ரட்சிக்க வரல, முழு மனுக்குலத்தையும் ரட்சிக்க போகிறார். ஓகேங்களா? இன்னொரு விதமா சொல்லணும்னு சொன்னா அவருடைய படைப்பையும் அவர் மீட்டெடுப்பார், ரட்சிப்பார். அதான் நான் சொல்ல விரும்புறேன். ஆக இந்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ரிடம்ஷன், அதாவது ப்ராப்பர்ட்டி, சொத்தையும் அவர் என்ன செய்யறாரு, மீட்டெடுக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த மீட்டெடுத்தல குறித்து நீங்க படிக்கணும்னு சொன்னா ரூத் புத்தகத்துல நீங்க படிச்சா அழகா உங்களுக்கு அது புரியும். அங்க நீங்க பாத்தீங்கன்னா போவாஸ் ரூத்தை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மீட்டெடுக்கிறத நீங்க பார்க்க முடியும். ரூத்தை மட்டுமா மீட்டெடுத்தார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இல்ல, ரூத்தை கூட சேர்ந்து அவர் என்ன செய்தாருன்னு சொன்னா அங்க ஒரு இடம், அந்த இடத்தையும் அவர் என்ன செய்யறாரு, மீட்டெடுக்கிறத நீங்க பார்க்கலாம். அதுதான் அந்த கதையைத்தான், அந்த உண்மை சம்பவத்தை தான் இங்கேயும் நாம வாசிக்கிறோம். இதை வெளிப்படுத்தின 4வது அதிகாரத்துல நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் அதுதான், மீட்பை குறித்து நாம இங்க பார்க்க முடியும். அதாவது தேவனுடைய அந்த திட்டம், இந்த பூமியை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தான் நாம இங்க பார்க்கிறோம். ஆக ஆதாம் இடத்துல இது கொடுக்கப்பட்டது, ஆதாம் என்ன செய்தான், இழந்து போனான். ஆக இதை அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா மீட்டெடுக்கிற சம்பவத்தை தான் 4ஆம் 5ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் 5ஆம் அதிகாரத்துல எப்படி தேவன் இந்த மனுக்குலத்தை, இந்த உலகத்தை தன்வசப்படுத்திக் கொள்கிறார், மீட்டெடுக்கிறார் என்பதை அது பிரதிபலிக்கும். அப்ப இங்க 4ஆம் அதிகாரத்துல ஒரு ஆராதனை போகிறதை நீங்க பார்க்க முடியும். பரலோகத்துல ஒரு ஆராதனை, ஒரு வொர்ஷிப் நடந்துட்டு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 24 மூப்பர்கள் குறித்து நாம வாசிக்கிறோம். 24 மூப்பர்களை குறித்து நாம வாசிக்கிறோம். அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி இருக்கிறதாக நாம பார்க்க முடியும். அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். 3வது வசனம், வீற்றிருக்கிறவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பது மராகத்துக்கும் ஒப்பா இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அப்பொழுது சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலே அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஓகேங்களா? சோ இங்க நாம பார்க்கக்கூடியது என்னன்னா ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். 7வது 8வது வசனத்தை, முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பா இருக்கவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பா இருக்கவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமா இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன அப்படின்னு வாசிக்கும். ஆக இங்க சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா
ஒரு ஆராதனை நடக்கிறதை நீங்க இங்க பார்க்க முடியும். இந்த ஆராதனை 24 மணி நேரமும் நடக்கிறதாக நீங்க பார்க்க முடியும். அது மட்டும் கிடையாது, இந்த ஆராதனை எப்படி செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 10வது வசனம் 9, 10வது வசனத்துல 10வது வசனம் கடைசி பகுதியில நாம வாசிக்கிறோம், தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து அவரை ஆராதிக்கிறார்கள் அப்படின்னு நாம பார்க்கணும். ஆக எங்க நீங்க இதை படிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, இந்த 4ஆம் அதிகாரம் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அதிகாரம்னு சொல்லுவோம். ஏன்னா பரலோகத்துல நடக்கக்கூடிய அங்க அந்த ஆராதனை, அதாவது 24 மூப்பர்களை குறித்து வாசிக்கிறோம், 4 ஜீவன்களை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 24 மணி நேரமும் ஓயாமல் தங்களுடைய கிரீடத்தை அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து ஆராதிக்கக்கூடிய தருணத்தை தான் நம்ம இங்க அழகா பார்க்கிறோம். இப்ப நீங்க அங்க பாத்தீங்கன்னா 7வது வசனத்துல அந்த 4 ஜீவன்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் ஜீவன் எப்படிப்பட்டதா இருந்துச்சா? சிங்கத்திற்கு ஒப்பா இருந்தது. 2வது ஜீவன் எப்படி இருந்துச்சு? காளைக்கு ஒப்பா இருந்தது. 3வது ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4வது ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாயும் இருந்தது. அப்போ இதை நீங்க யோசிக்கணும், ஏன் இது சொல்லப்பட்டிருக்கிறது? ஓகேங்களா, இது யாரை குறிக்கிறது அப்படிங்கிற பல கேள்வி நமக்கு வரலாம். சோ இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி இதே காரியங்களை எசேக்கியேல் புத்தகத்தை இந்த மாதிரி விவரிக்கிறதை நீங்க பார்க்க முடியும். அதாவது கழுகினுடைய முகத்திற்கு ஒப்பானது, சேருபீம், அந்த சேருபீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷல் குரூப் ஆஃப் ஏஞ்சல்ஸ். சோ இவங்களை குறித்து எசேக்கியேல் புத்தகத்துல கூட இதே கண்ணோட்டத்துல இங்க நாம என்ன வாசிக்கிறோமோ அதே கண்ணோட்டத்துல அங்க சொல்லப்படுறதை நீங்க பார்க்கலாம். அவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க? பரலோகத்துல கண்டினியூஸா ஆராதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை அங்கேயும் நீங்க வாசிக்க முடியும். பரலோகம் அப்படின்னு சொன்னாலே தேவனுடைய மகிமை இருக்கிறது. 1ஆம் அதிகாரத்துல நாம பார்த்தோம், அங்க தேவ மகிமை, கிறிஸ்துவனுடைய மகிமை இருக்கிறது. அங்கே அவருடைய மகிமைக்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆராதித்து கொண்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பூமியில நாம பார்க்கக்கூடிய எல்லா ஆலயங்களுமே ஒரு நிழல் தான், நிஜம் அங்கதான் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக இங்க நாம என்னென்ன பண்றோமோ அது எல்லாமே அங்க என்ன செய்யுது இருக்கக்கூடியதை நீங்க பார்க்க முடியும். அது இல்லாம ஆசரிப்பு கூடாருன்னு ஒண்ணு சொன்னா, ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க என்ன செய்ய முடியும்? பரலோகத்துல இருக்கிற விஷயத்தோட ஒப்பிட்டு பேசுறதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ இங்க ஒரு நிழல், நிஜம் அங்க பரலோகத்துல நடக்கிறத நாம இங்க இதுல இருந்து நீங்க பார்க்க முடியும். அதுல ஒரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 4 விலங்குகளுடைய அந்த எக்ஸ்பிரஷனை நீங்க பார்க்க முடியும். அதுல ஒண்ணு மனுஷ முகம், மத்த 3மே நீங்க பாத்தீங்கன்னா விலங்குகளுடைய ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு தன்மையை வைத்து பேசப்படுறதை நீங்க இங்க பார்க்க முடியும். இப்ப இது ஒண்ணும் புதுசு கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்க சுவிசேஷங்களை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. 4 சுவிசேஷங்களை குறித்து நாம வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்தை எழுதும் போது யூத ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணோட்டத்துல எழுத்தாளர் எழுதுறாரு. இப்ப ராஜா உங்க எல்லாருக்குமே தெரியும், சிங்கத்தை ராஜாவுக்கு நாம என்ன செய்வோம்? ஒப்பிடுவோம். ராஜாதி ராஜா, ராஜா, காட்டுக்கு ராஜா சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அப்போ யூதருக்கு ராஜா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல மெசியாவை இந்த மத்தேயு சித்தரிக்கிறத நீங்க பார்க்க முடியும். 2வது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மார்க் எழுதும் போது அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு யெகோவாவினுடைய ஒரு ஊழியக்காரனாக அந்த கண்ணோட்டத்துல மெசியாவை அந்த கண்ணோட்டத்துல வச்சு அவர் என்ன செய்யறாருன்னா மார்க்கு சுவிசேஷத்தை எழுதுறாரு. உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த ஊழியக்காரன் வேலை செய்வதற்கு, அதாவது சர்வீஸ்க்கு, கிரியை செய்வதற்கு நீங்க பாத்தீங்கன்னா காளைகளை ஒப்பிடுவாரு. அந்த நாட்கள்ல அந்த சர்ச் ஹிஸ்டரி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, மொரோவியன் பிரதரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு. இந்த மொரோவியன் பிரதரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரூப் ஒரு பிளாக் அவங்களுக்கு வச்சிருந்தாங்க, ஒரு கொடி. அந்த கொடியில நீங்க பாத்தீங்கன்னா காளையினுடைய இதுவும் அங்க வச்சிருக்குமா, அதே சமயத்துல இன்னொரு பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா பசுவினுடைய ஒரு அடையாளமும் இருக்குமா. அப்ப அவங்களுடைய பிலாசபி என்ன, அவங்களுடைய லட்சியம் என்னன்னு சொன்னா, காளைனா எவ்வளவு வேலை செய்வதற்கும் தயாரா இருக்கிறோம், அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா அது சாந்தத்தையும் மற்ற ஆப்போசிட்டாவும், அதாவது இப்படி சொல்லுவாங்க, மறிக்கிறதற்கும் தயார், உழைக்கிறதற்கும் தயார். அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல அவங்களுடைய கொடியினுடைய அமைப்பு இருக்குமா, விலங்குகளுடைய சித்திரத்தோடு கூட. அப்ப இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா மார்க் எழுதும் போது ஒரு ஊழியக்காரனுடைய கண்ணோட்டத்துல எழுதுறதுனால இந்த ஆக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம காளை அதற்கு பொருத்தமான ஒன்றுன்னு சொல்லி நாம பார்க்க முடியும். நீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா லூக்கா எழுதும் போது அவர் சொல்லக்கூடியது நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துவை ஒரு பூரண மனுஷராக சித்தரித்து அவர் எழுதுறது நீங்க பார்க்கலாம்.
இப்ப இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா சிங்காசனத்துல மூணாவது இருந்த அந்த காரியத்தை நீங்க பார்க்கும்போது, மூணாவது விஷயம் 7வது வசனத்துல சொல்லப்படுகிற 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாக இருந்தது அப்படின்னு நாம பார்க்கணும். ஆக லூக்காவும் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவரை ஒரு பூரண புருஷராக, அதாவது மனித தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்துல அவர் எழுதுறார். இப்ப 4வது யோவான் சுவிசேஷத்தை எடுத்துக்கோங்க. யோவான் சுவிசேஷத்துல என்ன, அவரை சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல அவர் எழுதுறதை நீங்க பார்க்கலாம். சோ இதை சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஈகிள், கழுகு அப்படின்னு சொன்னா அது அது அதனுடைய தன்மை என்னன்னா உயர பறக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதுதான் கழுகு. ஆக இப்படி அவங்க யோசிக்கும் போது இதை எப்படி அவங்க ஒப்பிடுவாங்கன்னா, பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து இறங்கி வந்ததாக சோ இப்படி சொல்லுவாங்க. சோ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த 4 சுவிசேஷங்களும் கூட அவருடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்ப இதை சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா, இது எல்லாம் எதை பிரதிபலிக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அங்க நடக்கக்கூடிய ஆராதனையில பார்க்கக்கூடிய ஜீவன்கள் இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக நீங்க பார்க்க முடியும். ஏன்னா அங்க இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். அங்கே அவரை என்ன அவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. அங்கே ஓயாமல் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே எப்பொழுதுமே 24 hours இந்த தூதர்களால மற்றும் மூப்பர்களால இப்படி நாம இங்க வாசிக்கிற எல்லாமே ஆராதனை கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்ப உங்களுக்கு கேள்வி வரும், இந்த 24 மூப்பர்கள் யார் அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு வரும். இதுல பல வியாக்கியானங்கள் இருக்குது. ஒரு கூட்டத்தார் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது சபையை குறிக்குது, சபையில இருக்கக்கூடிய இது சபை இந்த மூப்பர்களை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கூட்டத்தார் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது ஏஞ்சல், இந்த தூதர்களுடைய கூட்டத்துல ஒரு கூட்டத்தை இது பிரதிபலிக்குது அப்படின்னு நீங்க சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை என்னன்னு சொன்னா, இவங்க எல்லாருமே தேவனை துதித்து கொண்டு இருக்கிறார்கள். அதைத்தான் நாம இங்க பார்க்க முடியும். ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள், அதைத்தான் நாம இங்க முக்கியமா நீங்க பார்க்க முடியும். அப்ப இந்த அதிகாரத்தை நீங்க படிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை சுற்றி சுற்றி எல்லாமே நடக்குது. சிங்காசனத்தை சுற்றி தான் எல்லாமே நடக்கிறதா நீங்க பார்க்க முடியும். அந்த சிங்காசனம் அப்படிங்கிற வார்த்தையை கிட்டத்தட்ட 13 அல்லது 14 முறை வேதாகமத்துல இந்த அதிகாரத்துல வர்றதை நீங்க பார்க்க முடியும். ஆக இங்க நீங்க பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா, இது தேவனுடைய சிங்காசனத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம், அல்லது தேவனுடைய சிங்காசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசப்படக்கூடிய ஒரு அதிகாரமாக இது இருக்கிறது. ஆக இதை நீங்க அப்படியே மனதுல வச்சு நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா, அவர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லாம 3வது வசனம் சொல்லுது, 3-4 வசனங்கள் யாராவது வாசிங்க. 3வது 4வது வசனம். வீட்டில் 11 ஒப்பா இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் பெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். ஓகே, அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வானவிலை குறித்து நாம வாசிக்கிறோம். அந்த வானவில் எப்படி இருந்துச்சா, மரகதம் போல் தோன்றிற்று அப்படின்னு வாசிக்கிறோம். மரகதம் போல் தோன்றிற்று. அதை ஆங்கிலத்துல எமரால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோனை நீங்க பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட அதனுடைய கலர் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, அது கிரீன் கலர், பச்சை கலர்ல இருக்கக்கூடியதா இருக்கும். நீங்க அந்த கல்லை நீங்க எதையாவது பாத்தீங்கன்னா கூட அந்த பச்சை கலர்ல தான் அது சொல்லப்படுறதை நீங்க பார்க்கலாம். ஆக இங்க நீங்க பாத்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, தேவனுடைய சிங்காசனம் இருக்கு. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் என்ன இருக்குதான், வானவில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த வானவில் எந்த கலர்ல சுத்தி இருக்கிறது பிரதிபலிக்குது, பச்சை கலர்ல, ஒரு எமரால்ட். அதாவது இங்க நீங்க பார்க்கும் பொழுது மரகதம் போல் தோன்றிற்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அப்போ இதெல்லாம் அங்க இப்படி ஒரு சீன் இருக்கும் போதே அதுல இருந்து ஒரு சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அந்த சிங்காசனத்துல இருந்து ஒரு இடி முழக்கம், அந்த சிங்காசனத்துல இருந்து ஒரு உரத்த சத்தம் வருது. என்ன சத்தம்? அந்த சத்தத்தை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்ல இந்த இடத்துல நீங்க படிக்கிற மாதிரி நீங்க அங்க பார்க்கும் பொழுது அங்க என்ன வாசிக்கிறோம், அந்த சிங்காசனத்தை சூழ நீங்க 4வது வசனத்துல பார்த்தோம். அப்படியே 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டு இருந்தன அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆக இங்க ஒரு ஆராதனை நடக்கிறது. இத நிறைய விஷயங்கள் நாம
எப்படி புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லிட்டு நம்ம லிட்ரலா நம்ம இதை எடுத்துக்க முடியாது. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஏன்னா அங்க இதை எந்த தன்மையில நாம எடுத்துக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம அங்க போகும்போதுதான் நமக்கு இதனுடைய ரியாலிட்டி, சில விஷயங்கள் நமக்கு தெரியும். ஆனா இங்க ஒரு விஷயம் உண்மை, 11வது வசனத்துல அவங்க ஏன் தேவனை ஆராதிக்கிறார்கள் என்பதை அது தெளிவா சொல்லுது. கர்த்தராகிய தேவரே மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரரா இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார். இப்போ ஒரு விஷயம் மட்டும் இதுல நமக்கு நல்லா தெரியுது. அங்க நடக்கிற கலர், அங்க வரக்கூடிய சத்தம், நிறைய விஷயங்கள் நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம லிட்ரலா அதை நாம பார்க்கவும் இல்லை. இதை குறித்து வேற இடங்கள்ல நாம என்ன செய்ய முடியல, கனெக்ட் பண்ணி பார்க்கவே முடியாது. ஆனா ஒரு விஷயம் பரலோகத்துல நடக்குது, ஆராதனை மூப்பர்கள் செய்யறாங்க. ஏன் செய்யறாங்க அப்படிங்கிறத 11வது வசனம் தெளிவா சொல்லுது. ஏன் செய்தார்கள்? அங்க நீங்க பாத்தீங்கன்னா முதல் விஷயமே அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம், சகலத்தையும் சிருஷ்டித்து, அல்லது இப்படி சொல்லணும்னு சொன்னா அங்கே ஆராதனை எதற்கு நடக்கிறது என்று சொன்னால், அங்க இருக்கிற எல்லாருமே அவரை சர்வ சிருஷ்டி கர்த்தர் என்பதை உணர்ந்து ஆராதிக்கிறார். அவர் யாராம்? சர்வ சிருஷ்டி, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், சகல சிருஷ்டியையும் சிருஷ்டித்தவர், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாவற்றையும் வைத்து படைத்து இயக்குகிறவர். அப்ப அவர் என்ன செய்யறாங்கன்னா படைப்பின் காரணரா பார்த்து அங்கே அவரை ஆராதிக்கிறார். முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் அடுத்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. 5வது வசனத்தை பாத்தீங்க, 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இரண்டாவது காரணம் அங்க ஏன் ஆராதனை நடக்குது பரலோகத்துல. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரரா இருக்கிறீர் என்று சொன்னார்கள். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், கவனிங்க, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். இப்ப இது இரண்டாவது விஷயத்தை நமக்கு பிரதிபலிக்கிறது. ஏன் அங்க ஆராதனை நடக்கிறது? ஒன்று, அவர் படைப்பின் காரணம். 2, அவர் நம்மை ரட்சித்தவர், நம்ம ரட்சித்த கர்த்தர். ஏன் அப்படின்னா அங்க நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நமக்காக அடிக்கப்பட்டவரையும் நினைத்து அவங்க என்ன செய்றாங்க? ஆராதிக்கிறார்கள். மற்றொன்று நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் அவருக்குரியது, எல்லாம் அவருக்குரியதாகவே இருக்கிறது என்பதையும் உணர்ந்து அங்கே ஆராதிக்கிறார்கள். ஏன் ஆராதிக்கிறார்கள்? இந்த 2 விஷயத்தை நாம அங்க பார்க்கணும். எப்படி ஆராதிக்கிறார்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க 4ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, ஃபர்ஸ்ட் விஷயம் எப்படி ஆராதித்தார்கள்? வணக்கமாய் விழுந்து. அடுத்தது கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து அப்படின்னு வாசிக்கணும். ஒண்ணு, வணக்கமாய் விழுந்து தாழ பணிந்து ஆராதிப்பது. ஆராதனையினுடைய பொருளே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா தாழ விழுந்து பணிந்து கொள்வதையும் அது குறிக்கும். ஆக இங்க தெளிவா சொல்லப்படுகிறது, தாழ விழுந்து பணிந்து கொள்கிறார். அது மட்டும் இல்லாம தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து அப்படின்னு சொல்லி வாசிக்கும். அப்ப 2 அர்த்தம். அவங்க தங்களுக்கு பெஸ்டா இருக்கக்கூடிய, தங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட கிரீடங்கள், தங்களுடைய கிரீடங்களை தேவனுக்கு கொடுக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் படைப்பின் காரணர், அதே சமயத்தில் அவர் எங்களை ரட்சித்தவர், நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி, ரட்சிக்கிறவர், ரிடீமர், கிரியேட்டர், ரிடீமர் அப்படிங்கிற 2 நோக்கத்துக்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அங்கே தேவனை ஆராதிக்கிறத நீங்க பார்க்கலாம். 2 விஷயங்களை நீங்க இங்க பார்க்கலாம். ஒண்ணு, நீங்க ஓரலாவும் நீங்க பார்க்க முடியும், அதே சமயத்துல மெட்டீரியலாவும் அவங்க வொர்ஷிப் பண்றதை நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆராதனையை 2ஆ பிரிக்க முடியும். ஒண்ணு, வாயில கூட என்ன செய்ய முடியும்? ஸ்தோத்திரம் சொல்ல முடியும். வாயின் மூலமா என்னுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நான் என்ன செய்ய முடியும்? ஏறெடுக்க முடியும். அப்ப அது ஓரல் வொர்ஷிப்னு சொல்லலாம். அதே சமயத்துல மெட்டீரியலாவும் வொர்ஷிப் பண்ணலாம். ஏன்னா கர்த்தருக்கு எனக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆண்டவருக்கு கொடுத்து ஆராதிக்கணும். அதுதான் உண்மையான ஆராதனை. என்னுடைய ஆராதனை என்னுடைய பக்கத்துல ஒரு விலை மதிப்பு, விலையை கொடுத்து செய்யக்கூடிய ஒரு ஆராதனையா இருக்கணும். அதுதான் உண்மை. ஏன்னா நீங்க வேத படிச்சு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல ஒரு விஷயத்தை நீங்க அங்க பார்க்க முடியும். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை சந்திக்கிறார். இந்த ஆன் த வேல நீங்க பாத்தீங்கன்னா எதோடு கூட அவர் கையில அப்பமும் திராட்சை ரசமும் இருக்குது, பிரெட்டும் ஒயினும் அவர் கையில இருக்கு. அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா
அதை வந்து மெல்கிசேதேக் என்ன செய்யறாரு, வாங்குறாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறாரு. உடனே ஆபிரகாம் என்ன செய்தான்னு சொன்னா தசமபாகம் கொடுக்கறது நீங்க பார்க்க முடியும். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் அதே தான் நாம பாக்குறோம். இந்த மூப்பர்கள் தங்களுக்கு பெஸ்டா இருக்கக்கூடிய தங்களுடைய கிரீடங்களை தேவனுக்கு முன்பாக வைக்கிறார்கள். ஆக இந்த 4ஆம் அதிகாரத்துல நான் முன்னாடியே சொன்னேன், இது மீட்பை குறித்து இந்த 4ஆம் அதிகாரம் பிரதிபலிக்கிறது. மீட்பை குறித்துன்னு சொன்னா சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், மனிதனை மீட்க மட்டும் கிறிஸ்து பூமிக்கு வரல. இன்னைக்கும் இந்த மனுக்குலம் முழுவதுமே என்ன செய்தான், ரட்சிப்புக்கு ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கணும். எல்லாருமே குரோனிங் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியையும், அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அவர் ரட்சிக்க போறார். ஆக சிலுவையில் அவர் ஆல்ரெடி இதை செஞ்சு முடிச்சுட்டாரு, அந்த ஜெயத்தை வந்து செக்யூர் பண்ணிட்டாரு. ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா சாத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா, இது தன்னுடையது என்று சொல்லி அவன் பிடித்து கொண்டு ஆக்கிரமிச்சு, இது என்னுடையது, ஒரு இல்லீகலா அவன் என்ன செய்யறான்னு சொன்னா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து இப்போ அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். அதனாலதான் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி, இந்த பிரபஞ்சத்திற்கு உரிய அந்த பிசாசானவன். அதனாலதான் கிறிஸ்துவனிடத்திலே அவன் சொன்னான், என்னை நீர் பணிந்து கொள்ளும், நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், இவை அனைத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துவானவர் இந்த பூமியையும் மீட்டுக் கொள்வார். இந்த பூமியை, யூனிவர்ஸையும் நீங்க என்ன செய்வாருன்னு சொன்னா இந்த சாத்தானுடைய கையிலிருந்து அவர் மறுபடியும் உறுதிப்படுத்துவார். அவர் தான் அதிகாரி, சகலத்தையும் படைத்தவர். அவர் படைத்து மனிதனுக்கு கையில கொடுத்தாரு. மனிதன் என்ன செஞ்சுட்டான், பாவம் செய்தனால அதை இழந்து போயிட்டான் நிறைய விஷயங்களை. அப்ப சாத்தான் இதை சாதகப்படுத்தி கொண்டு தனக்குரியதாக மாற்றி கொண்டிருக்கிறான். அவன் நான் தான் இதற்கு உரிமையாளர் என்று சொல்லுகிறான். ஆனா வேதம் பரலோகத்துல நடக்கிற சம்பவத்தை நாம் வாசிக்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் அதிபதி ஆகிய இந்த கிறிஸ்துவை, எல்லாவற்றையும் படைத்த சிருஷ்டிகர்த்தரை பரலோகம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இங்க இது ரிடம்ஷனை குறிக்குது. அவர் வந்து அவர் என்ன செய்வார்னு சொன்னா இதை ரிடீம் பண்ணுவார். இதை வந்து என்ன செய்வார்னா மறுபடியும் எடுத்துக்கொள்வார் அப்படிங்கிறத நாம இங்க பார்க்க முடியும். ஆக இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆராதனை முக்கியத்துவப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். அது முன்னாடியே நான் சொன்னேன், இந்த மூப்பர்கள், இந்த மூப்பர்களை குறித்து நாம சொல்லும் போது சில விஷயங்கள் நான் சொன்னேன். பல வியாக்கியானங்கள் இருக்கிறது இந்த 24 மூப்பர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு. சிலர் என்ன சொல்றாங்கன்னா 12 பழைய ஏற்பாடு மாந்தர்கள், பரிசுத்தவான்கள், 12 புதிய ஏற்பாடு, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடு சீஷர்கள், 12 சீஷர்கள். அப்ப இவங்க தான் 2 பேர், இந்த ரெண்டும் சேர்ந்த 24 பேர் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ரெண்டாவது வியாக்கியானம் எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னா, இந்த 24 மூப்பர்கள் வந்து இந்த முழு திருச்சபையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்பெஷல் ஏஞ்சல்ஸ். இவங்க யாருன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷலான தூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழு உலகத்திற்கும் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் குரூப்பான ஒரு 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 ஏஞ்சல்ஸ், தூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதாக சொல்லப்படும். ஆக நம்ம அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஒரு விஷயம் இந்த அதிகாரத்துல முக்கியமா நீங்க பார்க்க முடியும், தேவனை ஆராதிக்கிறார். அப்படியே 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, 5ஆம் அதிகாரம் தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அதிகாரம். இந்த 4, 5 சேர்ந்துதான் நாம என்ன செய்ய முடியும்னு சொன்னா அர்த்தம் எடுக்க முடியும். 4ஆம் அதிகாரத்துல ஆராதனை நடக்கிறத நீங்க பார்க்கலாம். இப்போ இங்க முக்கியமான கருப்பொருள், 5ஆம் அதிகாரத்துல முக்கியமான கருப்பொருள் என்னன்னு சொன்னா அவர் நம்முடைய மீட்பர், அவர் நம்முடைய ரிடீமர் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஏன்னா 6வது வசனத்துல அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் அப்படின்னு வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாம 12:13 அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு வாசிக்கிறோம். 13வது வசனத்துல கடைசி பகுதியில ஆட்டுக்குட்டியானவரும் அப்படின்னு வாசிக்கிறோம், ஆட்டுக்குட்டியானவருக்கு. ஆக இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த லேம்ப் ஆஃப் காட், தேவ ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். ஆக இங்க நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் அங்க போக்கஸ்டா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இன்னொரு விதமா இந்த அர்த்தத்தை நாம இப்படி கொடுக்க முடியும், பரலோகத்துல அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற, அது நிகழ்கால தன்மையில சொல்றதை நீங்க பார்க்க முடியும். அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற, அங்க நாம பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விதம் எப்படின்னு சொன்னா, பரலோகத்துக்கு போனா அங்க ஆராதனை 24/7 நடந்துட்டே தான் இருக்கும்.
அது நடக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவரை நானும் நீங்களும் பார்க்கும்போது, அவர் செய்த அந்த செயலை நினைக்கும் பொழுது அது எப்பவுமே நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி மறிச்சுட்டு போயிட்டாரு. அதனுடைய மதிப்பு சில நேரத்துல நாம நிறைய நேரத்துல ஞாபகம் வச்சுக்கிறதே கிடையாது. அவர் பட்ட பாடுகளை, ஆட்டுக்குட்டியானவரை குறித்தான சிந்தனை எப்பவுமே நமக்கு இல்லை. எத்தனை பேர் எனக்கு கிடைத்திருக்கிற ரட்சிப்புக்கும் அவர் எனக்காக மரித்ததை எண்ணி பார்த்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா தினந்தோறும் ஆண்டவரை நாம துதிச்சு பாடிட்டு இருக்கிறோம். ரொம்ப ரேர். ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பரலோகத்துல அந்த காட்சியை கொஞ்சம் நீங்க பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி, அது நிகழ்காலம். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த கிறிஸ்துவனுடைய அந்த பலி அங்க எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா தெரியும். அவர் அந்த பட்ட அந்த வேதனைகள், அந்த மூல பாஷையில அதனுடைய அர்த்தத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அந்த நித்தியத்துல அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவர் எப்படி இருப்பாருன்னு சொன்னா, ஃப்ரெஷ்ஷா எனக்கு பலி செலுத்தப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவரை என்னுடைய கண்கள்னால நான் பார்க்க முடியும். அவர் எனக்கு செய்த அந்த தியாகத்தை என்னால என்ன செய்ய முடியும்னு சொன்னா, அது இருக்கிற வண்ணமாகவே நான் உணர முடியும். அப்ப அதை நான் பார்க்கும்போது நான் வணங்கி, அது மட்டும் இல்லாம அவருடைய பாதத்துல விழுந்து ஆராதிப்பதை தவிர வேற என்ன செய்ய முடியாது, எதுவுமே இருக்க முடியாது. அது எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படிங்கறது தான் அந்த வாக்கியம் நமக்கு பிரதிபலிக்கிறது. அப்ப இந்த 5ஆம் அதிகாரத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம இங்க பார்க்கும் பொழுது, அங்கே அவருடைய சிலுவை மரணம், அவர் என்னை மீட்பதற்காக, அவருடைய மீட்பர் என்பதை அது நமக்கு முக்கியத்துவப்படுத்துறதை நீங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, 6வது வசனத்துல, 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம் அப்படின்னு நாம வாசிக்கிறோம். 7 கொம்புகள், 7 கண்கள். இதெல்லாம் நீங்க படிக்கும் போது ஒரு விஷயத்த இதுல இருந்து நீங்க கற்றுக்கொள்ளலாம். 7 கொம்புகள் 7 கண்கள் உடையதாக இருக்கிறது. 7 ஆவிகளாம், தேவனுடைய 7 ஆவிகளாம் அப்படின்னு நாம பார்க்கணும். ஆக இது எல்லாமே எதை பிரதிபலிக்குது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சர்வ வல்லமையையும், தேவன் எல்லாம் அறிந்தவர் என்பதையும். அவருடைய கண்களை குறித்து நீங்க பார்க்கும்போது நீங்க இங்க பாக்குறோம் 7 கொம்புகள், அது அவருடைய வல்லமையை குறிக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா 7 கண்கள், அது எதை குறிக்குதுன்னு சொன்னா, அவர் எல்லாவற்றையும் பார்க்க முடியும் அவரால், அதை அங்க நீங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம 7 ஆவிகள் அப்படின்னு நாம வாசிக்கிறோம். அது என்ன செய்யும் சொன்னா, அந்த 7 ஆவிகளால எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும். அங்க நடக்கிற எல்லாமே அவருக்கு வெளியரங்கமாக, நிர்வாணமாக எல்லாமே இருக்கு. அப்போ நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இங்க சொல்லப்படுறது இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் சாதாரணவர் கிடையாது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கணும். ஆக இதை மனசுல வச்சுட்டு 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புத்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன் அப்படின்னு வாசிக்கிறேன். இங்க நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் ஒரு காட்சியை இங்க பாக்குறதை நீங்க பார்க்கலாம். என்ன, உள்ளும் புறமும் எழுதப்பட்ட ஒரு சுருள் இருந்தது. அந்த சுருள் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவருடைய கையில இருந்தது. அதை வாங்கி அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க பாத்தீங்கன்னா யாருக்குமே என்ன இல்லை, வாங்கி திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் இங்க யாருமே இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. எதுல? வானத்திலும் சரி, பூமியிலும் சரி, பூமியின் கீழும் சரி. வானம், பூமி, பூமியின் கீழ் எங்கேயுமே ஆள் இல்லை. இதை உணர்ந்து கொண்ட யோவான் உடனே அழுக ஆரம்பிக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்போ இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம் நான் முன்னாடியே சொன்னேன். இந்த 4-5 அதிகாரங்கள் இந்த உலகத்தை மீட்டெடுக்கக்கூடியதை இது குறிக்கிறது அப்படிங்கறத நான் முன்னாடியே நான் சொன்னேன்.
அப்ப உடனே 5வது வசனத்துல ஒரு ஆறுதல் வருகிறது. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார்கள். புரியுதுங்களா? சோ இங்க யார் பாத்திரவான் அப்படிங்கிறத நீங்க இதுல இருந்து நீங்க கற்றுக்கொள்ள முடியும். ஆக இங்க அவர் சொல்றாரு, அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் பாத்திரவான் அப்படின்னு சொல்லிட்டு நாம இங்க பாக்குறோம். அங்க யூத கோத்திரத்து வழியில வரக்கூடிய நம்ம மெஸ்ஸியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே இதை திறப்பதற்கு பாத்திரவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கணும். ஆக இங்க நீங்க பாத்தீங்கன்னா இது இந்த ஸ்க்ரோல், இந்த எழுதப்பட்ட சுருள் மீட்போடு கூட தொடர்பு படுத்தக்கூடியதை நீங்க பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா வேதாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஒருத்தங்க வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு 2 டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் அந்த சுருள்ல வந்து உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்கும். ஒரு சுருள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா அது வந்து க்ளோஸ்டு சீல் பண்ணிடுவாங்க. 2வது இது வந்து திறக்கப்பட்ட ஒரு இதாக இருக்கும், திறக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்டா இருக்கும், சுருளா இருக்கும். அந்த சீல் பண்ண டாக்குமெண்ட் அவங்க என்ன செய்வாங்கன்னா ரொம்ப பத்திரமா பாதுகாத்து கொள்வார்கள். நீங்க க்ளோஸ் பண்ணாம ஓப்பனா இருக்கிறத என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஆதாரத்திற்கு பயன்படுத்துவார்கள். உதாரணத்திற்கு இப்போ ஓனர் யாரோ அவங்க மட்டும்தான் அந்த சீல் பண்ண விஷயத்த திறக்க முடியும். மத்தபடி வேற யாரா இருந்தாலும் அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இன்னொரு காப்பி அவங்ககிட்ட இருக்கும்ல, அந்த இன்னொரு காப்பியை மட்டும்தான் அவங்களால என்ன செய்ய முடியும்னு சொன்னா பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அது யாரு வேணாலும் வாசிக்கலாம். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு தெரியும் இது யாருடைய ப்ராப்பர்ட்டி, இது இன்னாருடைய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இதை இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியணும்னு சொன்னா நீங்க நேரம் கிடைக்கும் போது எரேமியா 32ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரைக்குள்ள வசனங்களை படிச்சு பாருங்க. எரேமியா 32ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை உள்ள வசனங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த அங்க சொல்லப்படுது. அப்ப இங்க வெளிப்படுத்தின விஷயத்துல ரோமர்களுடைய காலகட்டத்துல பொதுவா பாத்தீங்கன்னா எந்த டாக்குமெண்ட்டுமே எப்படி சைன் பண்ணுவாங்கன்னு சொன்னா 7 சீல் போடுவாங்க. 7 சீல் போட்டு அது மட்டும் இல்லாம அது எப்படி இந்த வேக்ஸ வந்து பிரஸ் பண்ணி அதோடு கூட என்ன செய்வாங்கன்னா அந்த முத்திரை மோதிரத்தை வச்சு ஒரு க்ளோஸ் பண்ணதான ஒரு உறுதிப்படுத்தினது மாதிரி ஒரு விஷயம் அங்க நடக்கும். இன்னைக்கு கூட நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க விற்கிறீங்கன்னு சொன்னா நாம வந்து பத்திர ஆபீஸ்ல நாம இதெல்லாம் பண்றது ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போலதான் அன்றைக்கும் இருந்தது. இப்போ ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புறேன். உங்க எல்லாருக்குமே தெரியும் எரேமியா 32ஆம் அதிகாரத்துல 9ல இருந்து 12 வரைக்கும் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பாருங்க. அங்கேயும் இங்க நான் சொல்ல விரும்பக்கூடிய கருத்தை வந்து அது தெளிவா எடுத்து எம்புகிறத நீங்க பார்க்க முடியும். உதாரணத்திற்கு இங்க எரேமியா வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வாங்குற நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. எரேமியா ஆல்ரெடி தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கிறாரு, என்னது நீங்களா அடிமைப்பட்டு போக போறீங்க, நீங்க எல்லாருமே சிறையில இருக்க போறீங்க. இந்த மாதிரி காலகட்டத்துல அவனுக்கு நெருங்கிய உறவின் முறையார் ஒருத்தன் வரான், வந்து அவரிடத்துல வேண்டிக் கொள்றான். இது எல்லாமே நான் கட்டுக்கதை இல்லைங்க, பைபிள்ல இருக்கு. 32ஆம் அதிகாரம் எரேமியா படிச்சு பாருங்க ஃப்ரீயா இருக்கும்போது. 32ஆம் அதிகாரத்துல நெருங்கிய உறவின் முறையார் வந்து சொல்றான், இவர் வந்து தீர்க்கதரிசனம் சொல்றாரு, இடம் என்ன செய்ய போகுது, உங்க தேசத்தை அடிமைத்தனத்துக்குள்ளாக நீங்க போக போறீங்க, இந்த தேசம் வந்து கஷ்டப்பட போகுது, எல்லாத்தையும் சொல்லும் போது இவர் மேல கோவப்பட்டு சிறையில் அடைச்சிடறாங்க. இவர் சிறையில இருக்கும்போது யார் வரா, நெருங்கிய உறவின் முறையார் வரான். இந்த எரேமியாவை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா என்ன செய்ய போறாங்க, அடிமைகளா போறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அடிமை இப்போ இந்த வார் நடந்துட்டு இருக்குது, இப்ப வார் நடந்துட்டு இருக்கு, சீக்கிரமா எல்லாமே நாசமா போகுது. இப்ப யாராவது போய் பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களா, ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் வாங்க நினைப்போமா? இல்ல. ஆனா அங்க இந்த மாதிரி ஒரு சமயத்துல எரேமியா கிட்ட வந்து சொல்லும் போது எரேமியா கிட்ட அவன் நெருங்கின உறவின் முறையார், மீட்பின் முறையாருன்னு சொல்றோம் நாம, கின்ஸ்மேன் ரெடிமர்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இவர் வந்து சொல்றாரு, நீ ஒருத்தன் தான் எனக்கு இருக்கிற நெருங்கிய உறவின் முறை, நீ தான் என்ன செய்யணும், என்ன காப்பாத்தணும்னு சொல்றாரு. அப்ப எவ்வளோன்னு கேட்கும் போது அவர் அதுக்கான விலையையும் சொல்றாரு. அவங்க மாமா பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது வேதாகம், அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு மாமா பையன். இவர் வந்து என்ன செய்யறாருன்னா விலையையும் சொல்றாரு. தொகையை சொன்ன உடனே இவர் வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கிற சமயத்துல தேவன் சொல்றாரு, நீ இதை வாங்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் இந்த இடத்த வாங்குறார். வாங்கின உடனே அங்க அது என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா அந்த சுருள்ல வந்து உள்ளும் புறவும் எழுதப்பட்டு அதை வந்து தன்னுடைய அசிஸ்டண்டா இருந்த பாருக்கு கிட்ட அவர் கொடுக்குறாரு. நீ இதை என்ன செய்ய, பத்திரப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், மண்பானையில போட்டு மூடி இதை பத்திரமா வையன்னு சொல்ற.
நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல பத்திரத்தை எல்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்த மண்பானையில தான் போடுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த சுருள்கள்லாம் இப்ப ரீசெண்டா கூட டெட் சி ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அந்த டெட் சி பக்கத்துல வந்து சில சுருள்களை கண்டுபிடித்தாங்க. அதாவது வேதாகமத்தினுடைய சில சுருள்களை எல்லாம் கண்டுபிடிச்சது எதுலன்னு சொன்னா சில பானைகள்ல தான் கண்டுபிடித்ததா அவங்க சொல்றாங்க. அதாவது ஒரு பையன் வந்து ஒரு ஷெப்பர்டு ஒரு ஆடு மேய்க்கிற ஒருத்த வந்து கல்லெடுத்து ஒரு குகைக்குள்ள எறியும் போது அங்க இருந்து ஒரு பானை உடைப்பட்டு அது என்ன இருக்குன்னு பார்க்கும்போது உள்ள வந்து வேதாகமத்தினுடைய பல சுருள்கள் இருந்ததா சொல்லப்படுது. அப்போ நீங்க இதுல நம்ம இதுல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா 70 சேக்கல் கொடுத்து அந்த இடத்தை எரேமியா வாங்குறார். வாங்கிட்டு 2 டாக்குமெண்ட் அவங்க ரெடி பண்றாங்க. இங்கே நாம என்ன வாசிக்கிறோம்? உள்ளுப்புறமும் எழுதப்பட்ட ஒரு சுருள் அப்படின்னு சொல்லிட்டு நாம வாசிக்கிறோம் ஒரு புஸ்தகம். அப்போ அங்கேயும் டாக்குமெண்ட் 2ஆ பண்ணுவாங்க. ஒன்னு ஓப்பன், இன்னொன்னு க்ளோஸ்ட். அந்த க்ளோஸ்ட் ஒண்ணு வந்து பத்திரப்படுத்தி வைப்பாங்க. ஏன்னா யாராலையும் அதை வந்து என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ண முடியாது, ஓனரை தவிர. அப்போ எரேமியா சொல்றாரு, சீக்கிரமா நாமெல்லாம் அடிமைகளா போக போறோம், வாங்கினதான் வாங்கிட்டோம், இதை பத்திரப்படுத்தி எங்கேயாவது வை, நாளைக்கு என்னுடைய தலைமுறையாவது என்ன செய்யும், எப்படி இருந்தாலும் இவர் அடிமைத்தனத்துக்கு போயிட்டு திரும்பி வருவார்னு கேரண்டி கிடையாது, இதுக்கப்புறம் இவர் உயிரோட இருப்பாரான்னு கேரண்டி கிடையாது. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, இது யாரு கைக்கு போய் சேரணும், என்னுடைய சந்ததிக்கு போய் சேரணும் அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்றாரு. அதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கூட. அப்ப நியாயமா அதுதான் நடக்கும். அப்போ இத மனசுல வச்சுட்டு யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த வெளிப்படுத்தின விஷயத்திலையும் ஏன் சுருளை வேற யாராலையும் ஓபன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானத்திலையும் பூமியிலையும் பூமிக்கு கீழையும் யாருக்கும் இந்த சுருளை ஓபன் பண்ணதுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னு கேட்டா, இந்த ப்ராப்பர்ட்டியோட சொந்தக்காரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நான் அதனாலதான் சொன்னேன் முன்னாடியே, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க விற்க அந்த க்ளோஸ்டு டாக்குமெண்ட ஓபன் பண்றது யாருக்கு உரிமை இருக்குன்னு சொன்னா, சொந்தக்காரன் உரிமையாளரால மட்டும்தான் அதை ஓபன் பண்ண முடியும். வேற யாரா இருந்தாலும் ரெண்டாவது அடிஷனலா ஒரு காப்பி இருக்குமே, அந்த காப்பியை தான் ப்ரூஃபுக்கு யார்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம், வாசிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, இதுல நான் தான் உரிமையாளர்னு இருக்குன்னு சொல்ல முடியும். அதே மாதிரிதான் சோ உலகத்திற்கு அதிபதியானவர், உலகத்தை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர், உலகத்திற்கு உலகம் முழுவதையும் உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தர், அவர் ஒருவர் மட்டுமே இந்த சுருளை வந்து திறப்பதற்கு அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அவர் தான் ஓனர். ஆக அதைத்தான் இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிரதிபலிக்கக்கூடியதை நீங்க பார்க்க முடியும். ஆக இந்த டாக்குமெண்ட வந்து தேவன் கையில இருந்து வாங்கக்கூடிய உரிமை கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே இருக்கிறது. அதை அவர் அங்க என்ன செய்யறாரு, வாங்குறத நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இது எதை குறிக்குதுன்னு சொன்னா, ஒரு இடத்தை மீட்டெடுப்பதை குறிக்கிறது, இடத்தை மீட்டெடுப்பதை குறிக்கிறது. அதனாலதான் முன்னாடியே சொன்னேன், சாத்தான் வந்து இந்த பூமி என்ன செஞ்சிருக்கலாம், தனக்குரியதுன்னு சொல்லிட்டு ஒரு இல்லீகலா, இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, நாம ஒரு 2 ஏக்கர் வச்சிருக்கிறோம், யாரோ வந்து அதை வந்து கைப்பற்றுறாங்க, அவங்கள துரத்துறது ஈஸியா? நீங்க கோர்ட்ல கேஸ் போட்டீங்கன்னு சொன்னா 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஆகும், 2 தலைமுறை ஆனாலும் அந்த கேஸ் நடந்துட்டே இருக்கும். ஆனா ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. ஆனா அதை வந்து கேஸ் நடத்துறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க, உங்களையும் அனுபவிக்க விடாம அவங்களும் ஏதாவது ஒண்ணு பண்ற நிலைமையில இந்த உலகம் இருக்கு. அப்ப அதே மாதிரிதான் இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா, அதிபதி யாருன்னு நமக்கு தெரியும், கிறிஸ்துவானவர் தான் ஓனர். அந்த ஓனர் கிட்டயே சாத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா, நான் தான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இல்லீகலான ஒரு ஆக்குப்பை பண்ணி வாழக்கூடிய ஒரு நபராக அவன் இருக்கிறான். அப்போ ஒரு நாள் வருவார், உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த டைம் பீரியடுக்கு அப்புறம், ராப்சருக்கு அப்புறம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல எழுதல, ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு ஆர்டரா நீங்க எழுதல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். அப்ப இங்க நீங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, மறுபடியும் இந்த உலகம் தன்வசப்படுத்தும், அதை மறுபடியும் அவர் என்ன செய்வார்னா உறுதிப்படுத்துவார். இதனுடைய சகல உரிமையாளர் நான் தான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நாம இங்க பார்க்க முடியும். ஆக இந்த பூமிக்கு சொந்தக்காரர் அவர்தான் என்பதை, ஓனர் அவர்தான் என்பதை நாம இங்க பார்க்க முடியும். அப்ப இது எப்படி நமக்கு தெரியுது? அந்த சுருளை வந்து எடுத்துக்கொள்வதற்கு, பிதாவினுடைய கரத்திலிருந்து வாங்கிக் கொள்வதற்கு, அந்த முத்திரிக்கப்பட்டதை எடுப்பதற்கு அதிகாரம் அவர் ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். ஆக சாத்தானையும் இப்போ கைப்பற்றி இருக்கிற சாத்தானையும் அவனுடைய சேனையும் அவர் அழிப்பார். இப்ப இதெல்லாம் ஒரு கிளாரிட்டியா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாம் அவர் வசப்பட போகிறத நாம பாக்குறோம். அவங்களை அழிக்கிறதற்கு, அவங்களை ரிமூவ் பண்றதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, சில தண்டனைகளையும் கொடுக்க போறாரு. அதைத்தான் அடுத்ததா நாம பார்க்க போறோம். இந்த புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா 3 நியாய தீர்ப்புகளை குறித்து நாம வாசிப்போம். 3 நியாய தீர்ப்புகள், 3:7:7,
மூணுமே வரிசையா வரப்போறதை நீங்க பார்க்க முடியும். அப்ப அது எல்லாமே எதுக்குன்னு சொன்னா இந்த உலகத்தின் மேலதான் வரப்போகுது. ஏன் இந்த உலகத்துக்கு மேல இந்த தண்டனை? ஏன் இந்த தண்டனை அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தானையும் சாத்தானை சார்ந்த ஜனங்களையும் அவர்களை பின்பற்றக்கூடிய ஜனங்களையும், அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை வந்து ஒரு சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய ஒரு சமயம் அதுவாக அது மாறப்போகிறத நீங்க பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இறுதியில அவர் என்ன செய்வார்னா தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அதுக்கப்புறம் யுகாயுகமாக அவர் எல்லாவற்றையும் அரசாளுவார் என்பதை நாம இங்க பார்க்க முடியும். சோ அதுவும் இதுல உள்ளடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. ஆக இதை நீங்க மனசுல நீங்க வச்சு நீங்க பார்க்கும்போது இந்த 4ஆம் 5ஆம் அதிகாரம் கிறிஸ்து அந்த சுருளை வாங்குறது, அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த 7 சீலும் முத்திரையும் ஒண்ணாக உடைக்கப்பட போகிறது நீங்க பார்க்கலாம். அதை தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது நியாய தீர்ப்பு இந்த பூமியில வரப்போறதை நாம பார்க்க முடியும். அதுல யூதர்களுக்கும் அது ஒரு காரியமாக அமைய போகுது. அதை சார்ந்த சாத்தானுக்கும் அவனை சார்ந்த கூட்டத்தாருக்கும் அது என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா ஒரு முடிவாக கொஞ்சம் கொஞ்சமா நடக்க போறதை நாம பார்க்க முடியும். சோ இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஆக இந்த 4-5 அதிகாரங்கள்ல மெயினா நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா ஆராதனை. இந்த 4-5 அதிகாரங்கள்ல மெயினா நாம பார்க்கக்கூடிய விஷயம் 2 விஷயம். ஒன்று, 4ஆம் அதிகாரத்துல அவரை குறித்து நாம பார்க்கும் பொழுது அவர் படைப்பின் காரணம், அவர் கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல ஆராதனை நடக்கிறத நீங்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய மீட்பர் என்கிற கண்ணோட்டத்துல வர்றதை நீங்க பார்க்கலாம். ஆக இங்க ஆராதனை 2 விதமாக நடக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஒன்று என்னன்னு சொன்னா ஓரலா, மற்றொன்று நீங்க பாத்தீங்கன்னா அவர்களிடத்துல இருக்கிற பெஸ்ட்டை கொடுத்து அவங்க செய்யறதை நீங்க பார்க்க முடியும். எப்படி செய்யறாங்க? வணக்கமாய் வணங்கியும் அதே சமயத்துல தங்களிடத்துல இருக்கக்கூடியதை கொடுத்தும் ஆராதிக்கிறாங்க. ஆக இதை நாம மனசுல நாம நிறுத்தி கொண்டு இந்த 4-5 நாம என்ன செய்யலாம், இன்னைக்கு நிறைவு செய்யலாம். என்னுடைய நாம மேம்படுது. தேங்க்யூ சார். மாணவர்களுக்கு மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்றேன். ஒரு சிலர் ஏர்லியரா வராம இருந்தீங்க. செவ்வாய்க்கிழமையும் சார் டேனியல் அவருடைய கிளாஸ் நடைபெறும். சரிங்களா? திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அதே போல் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஜேம்ஸ் சாருடைய கிளாஸ் நடைபெறும். சரிங்களா? எல்லாரும் மனசில் வச்சுட்டு நேரம் ஒதுக்கி 2 வாரம் மட்டும், சரிங்களா, கம்மிங் வீக், அதுக்கு அடுத்த வாரம் கூட திங்கள், செவ்வாய் மற்றும் வியாழம் இந்த ரெவலேஷன் கிளாஸ் நடைபெறும். யாவரும் நேரம் ஒதுக்கி கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். Thank you. Thank you, sir. Okay, thank you all. Thank you, brother. Praise the Lord. Thank you. Thank you, brother. Thank you so much. Thanks, yeah. Thank you. Thank you. Thank you.